வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பள்ளி மாணவிகளை வேட்டையாடும் ஆசிரியர்கள், நிர்வாகிகள், பள்ளிகளில் தொடர்கதையாகி வரும் பாலியல் தொல்லைகள், வேலியே பயிரை மேய்வதால் கேள்விக்குறியாகும் பாதுகாப்பு, சின்னஞ்சிறுமிகள் பெற்றோர்களின் அச்சம் எப்போது களையும் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஒன்றில் ஒரு மாணவி 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி அந்த மாணவி கர்ப்பமாகி அதன் பிறகு அவர்கள் மீது போக்சோ சட்டத்தில் தற்பொழுது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது கிட்டத்தட்ட இந்த மாணவிகள் மீது நடத்தப்படக்கூடிய அந்த பாலியல் தாக்குதல்கள், குறிப்பாக சிறுமிகள் மீது நடத்தப்படக்கூடிய அந்த பாலியல் தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கிளாம்பாக்கத்தில் ஓடும் ஆட்டோவில் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல், அதேபோன்று போலீஸ் பூத்தில் சில நாட்களுக்கு முன்பு 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. தற்போது திருச்சி மணப்பாறையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் தாளாளரின் கணவர் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது. அதேபோன்று சேலம் மாவட்டம் சிக்கனம்பட்டி ஊராட்சி குப்பூரில் 11ஆம் வகுப்பு மாணவி உடற்கல்வி ஆசிரியர் சிவக்குமார் அவரால் பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டது. இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகள் பள்ளி மாணவிகளை வேட்டையாடும் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது. அது சமீப காலமாக மிக அதிகமாக அந்த செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இது மாணவர்கள் மத்தியிலும் குறிப்பாக பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை எவ்வாறு களைய முடியும், இதற்கு எவ்வாறு நிவாரணம் அளிக்க முடியும் என்பது போன்ற இந்த பிரச்சனை எவ்வாறு தீர்க்க முடியும் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அது பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். நமது அரங்கில் நம்மோடு இணைந்திருக்கும் தமிழ்நாடு மாணவர் பெற்றோர் சங்கத்தை சேர்ந்த திரு ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தை சேர்ந்த திரு அழகர் செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் திரு ஜாகிர் ஹுசைன் சார், உங்கள்கிட்ட இருந்து துவங்குறேன். சொல்லுங்கள் சார், இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் இப்போ படித்த முன்னுரையில் போன்ற பல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது மாணவர்கள் மத்தியிலும் பெற்றோர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. உங்களுக்கே தெரியும், கிருஷ்ணகிரியில் பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம்னு சொல்லி பெற்றோர்கள் போராட்டம் நடத்தி வந்த ஒரு சூழலை நம்ம பார்த்துருந்தோம். அது எப்படி என்ன சூழல் இருக்குது சார் உங்களுடைய பார்வை? முதல்ல சட்டம் கடுமை இல்லை. ஒன்று, சட்டம் கடுமை இருக்கணும். ரெண்டாவது, சட்டத்தை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும். இப்போ நான் சார்ந்த தமிழ்நாடு மாணவர் பெற்ற நலச்சங்கத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 12-14 வருஷமாக இந்த விஷயத்தை பார்த்துட்ருக்கோம். பல விஷயங்களை பார்த்துருக்கோம். முதல்ல இந்த பள்ளியில் பிள்ளைகள் ஏதாவது ஒரு பாதிப்பு, பாலியல் சீண்டல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுக்க சொல்லியிருக்கோம். அதை பள்ளிகளில் பிள்ளைகள் கண்ணுக்கு படும்படியாக பெரிய எழுத்தில் எழுத சொல்லியிருக்கோம். ஆலோசனை பெட்டியெல்லாம் ஒரு காலத்தை வச்சாங்க. ஆலோசனை பெட்டி யாரும் அதே எச்சம் தான் எடுத்து பார்ப்பாரு. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி செல்ஃபோன் புரட்சி இருக்குது, எல்லாரும் சொல்லலாம். அதுபோக பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுக்குற மாதிரி அப்பப்போ மோட்டிவேஷன் பண்ணணும். மெயின் விஷயம் இந்த மாதிரி பள்ளியில் நடக்கிறதுக்குன்னா, நான் கேள்விப்பட்ட வர ஜிஓ 121 ஆஃப் 2012 அப்படின்னு ஒரு ஆக்டு தமிழ்நாட்டில் தான் அது அறிமுகப்படுத்தினா சொல்கிறாங்க. அதன்படி இந்த மாதிரி தவறு செய்த ஆசிரியர்கள் இப்போதைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இடைநீக்கம் பண்ணுறதெல்லாம் தவிர்த்து அவர்களுக்கு சர்டிஃபிகேட்டை பறிமுதல் பண்ணணும். அவர் வேறு எங்கேயும் வேலைக்கு சேர முடியாத அளவுக்கு பண்ணணும். அந்த மாதிரி நடவடிக்கை தான் எடுக்கப்படும். அன்பில் மகேஷ் அவர்கள் அதை கடுமையாக எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய சிஸ்டமேட்டிக்காக இருக்குது, ஹைரார்கி சிஸ்டம்லாம் இருக்குது. சிஓ என்ன பண்ணுறாங்க, டிஓ என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த பள்ளிக்கு விசிட் பண்ணணும், பிள்ளைகள் நட்டு பேசணும். சும்மா கடமைக்கு போயிட்டு நானும் போனேன்னு சொல்லிட்டு இருக்காம அந்த பிள்ளைகள்கிட்ட பேசணும். சிஓடிஓ வேலையை பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய வேலை தான். இல்லை, அவங்க வர்றதா இருந்தால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க, எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணிடுறாங்க, ஒரு விசிட் பண்ணி நீட்டாக ரெடி பண்ணிட்டு பில்டிங்கை பக்கா பார்க்கறதுக்கு வேலை கிடையாது. அது பப்ளிக் ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்து நம்ம படிக்கும்போது பிள்ளைகள்கிட்ட விசாரிக்கணும். அப்போ அவங்க என்ன செய்யணும்னா போர்டில் இந்த மாதிரிலாம் அதாவது பிள்ளைகளுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி என்னென்ன எழுதி போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இதை பார்க்குறதே இல்லை. ஆனால் அடுத்த விஷயம், இந்த டிஓ சிஓலாம் அரசுகிட்ட சம்பளம் வாங்குறாங்க. அவங்க பிள்ளைகளை எங்கே சேர்க்குறாங்க? தனியார் பள்ளியில் சேர்க்குறாங்க. முதல்ல தார்மீகம் அவங்களுக்கு இருக்கணும். இந்த அரசு ஒரு சட்டம் போடணும். இல்லை, இப்போ தனியார் பள்ளி அரசு பள்ளின்னு இல்லை, இந்த பாலியல் சீண்டல்கள் எல்லா பள்ளிகளையும் நான் அடுத்து வர்றேன். எல்லா பள்ளியிலும் இருக்குது. தனியார் பள்ளியில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வெளியே விடாமல் அவங்கள்ட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு பேரம் பேசி காசு கொடுப்பாங்க. அது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4000 சம்பந்தமாக நடந்திருக்கு. இதில் ஒரு 15% கூட தண்டனைக்குள்ளாக வரல. அவ்வளோதான் வந்திருக்கு. 15% நமக்கு தெரியும். ஒரு பள்ளி தாளர் சில நாட்களுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்டு
அது போன்ற சம்பவங்கள் இல்ல, தொடர்ந்து கைது நடைபெற்று தான் செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? எல்லாம் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன இது, என்ன நஷ்டஈடு? யாரோ தப்பு பண்ணுவாங்க, கவர்மெண்ட் கொடுக்கணுமா காசை? அந்த கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களை பண்ணணும். பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் யார் வந்து தவறு செய்தோ அவளுக்கு என்ன தண்டனை செஞ்சீங்க? இல்லை சார், இப்போ பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க சார்? அதுதான் இப்போ முக்கியமான. நீங்கள் ஒரு பெற்றோர்கள் சங்கம், அதாவது மாணவர் பெற்றோர் சங்கத்தில் இருக்கிறனால இப்போ பெற்றோர்களுடைய மனநிலை பள்ளிக்கு அனுப்புவதில் எப்படி இருக்குதுன்னு இப்போ முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அது வந்து பெற்றோர் மனநிலை ஒரு வாரத்துக்கு அது அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைல்ல, வேறு எங்கே போவாங்க? இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா விளிம்பு நிலை மக்கள்லாம் வந்து அரசு பள்ளியில் சேர்க்குற மாதிரி ஆகி போயிடுச்சு. அதில் வந்து கேட்பாரட்ட இடம், அவங்க அன்றாடமாக வந்து தொழிலுக்கு போகிறவங்க இருக்கும், அந்த பிள்ளைகளை வந்து என்ன செய்யலாம், அதாவது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் கொடுத்த மாதிரி ஆகி போயிடுது. பிள்ளைகள்லாம் அனைத்து பிள்ளைகளும் சமம், முதல்ல அந்த உணர்வு இருக்கணும். ஓகே, அந்த பகுதி இப்போ ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே ஜாதி பிரச்சனைலாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. இன்னைக்கு ஆசிரியர் மத்தியில் இந்த ஜாதி பிரச்சனைகள் இருக்குது. அவர்களே பாகுபாடு காட்டுறாங்க. அவர்களே ஒரு குறிப்பிட்ட சமூகம் இவங்களுக்கு வந்து கையேறு நிலையில உள்ள விளிம்பு நிலை மக்கள்கிட்ட கேட்பார் இல்லைன்னு இவங்க நிறைய அத்துமீறாங்க. இவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னா அவங்களுக்கு இப்போ வந்து அரபு நாட்டு சட்டத்தெல்லாம் இருக்கிற மாதிரி அங்க மாதிரி கடுமையா பகிரங்கமா எல்லாரும் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட்டாலும் அதை அமல்படுத்தணும். விசாரணை இல்லை. இது வந்து நம்ம ஜனநாயக நாட்டில் நல்ல செட்டப் இருக்கு. எடுத்தவனே ஒரு சர்வாதிகாரமா பண்ணிட முடியாது. ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. இதுல என்ன செய்யணும்னா உங்களுக்கு எல்லாருடைய பங்கு இருக்குது. விசாரணை அதிகாரி போலீஸ் கரெக்டாக விசாரிக்கணும். அதே மாதிரி நீதிமன்றத்திலையும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கணும். மாண்புமிகு நீதியரசர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்கன்னா, இப்போலாம் பார்த்தீங்கன்னா சுமோட்டோ கேஸ் அவர்களே வந்து தானாக முன் வந்து இது பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பொது பிரச்சனை. இதை வந்து ஏதாவது ஒரு ஜட்ஜு இந்த மாதிரி தானாக முன் வந்து இது விசாரித்து தண்டனைக்கு உட்படுத்தணும். இது சமூக பிரச்சனை. சமூகத்தில் நிறைய பிரச்சனை உண்டாக்கும். அப்போ இதில் வந்து என்ன செய்யணும்னா அரசு கடுமை காட்டணும், போலீஸ் அதிகாரிகள் அதுக்கு நேர்மையாக நடக்கணும். இது என்னன்னா ஏழை பாதிக்கிறாங்களா, சரி அவங்களை ஏதாவது எப்படி சமாளித்து விட்டுடலாம். இப்போ ஒன்று தமிழ்நாட்டில் தான் ஓரளவுக்கு கல்வியில் சிறந்து இருக்கிறோம், ஓரளவு முன்னிலை இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பத்திரிகைகளும் இங்கே வந்து ஒரு சர்வ சுதந்திரமாக இருக்குது. மற்ற மாநிலங்கள்லாம், அதுவும் வட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே தெரியாமல் இது பண்ணிடுறாங்க. அது வெளியிடுற பத்திரிகையாளர்களை கைது செய்கிறாங்க, மிரட்டுறாங்க. இதெல்லாம் இருக்குது. தமிழ்நாட்டில் ஓரளவு விழிப்புணர்வு இருக்குது, டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அதோடு விட்டுறக்கூடாது. சரி, கண்டிப்பாக அதுக்கான நடக்காமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து அடுத்த சுற்றில் நம்ம பேசலாம். நமது விருந்தினர்களை வரவேற்றுவிட்டு நம்ம மறுபடியும் உங்ககிட்ட வரேன் சார். இணையம் வழியாக நம்முடன் இணையும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சேர்ந்த திரு கே சிவகுமார் அவர்கள் இணையம் வழியாக இணைகிறார். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் தேசிய மக்கள் உரிமை இயக்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் சிங்க தமிழச்சி அவர்களை வரவேற்போம். திரு அழகர் செந்தில் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. இன்று தமிழகத்தில் பாலியல் வன்முறை உச்சம். பல ஆண்டுகளாக எதுவும் செய்ய முடியாமல் போனது உண்மையாகவே அது மிச்சம். பெற்றோர்கள் தொடர்ந்து அச்சம். இது வந்து உண்மையிலே ஒரு தலைப்பாக இருந்தால் கூட, நாங்களாம் படிக்கும்போது ஆசிரியர்கள் வந்து ஒரு முத்தான ஆசிரியர்கள். எழுத்துப்பழையிலேருந்து வராத போது அப்புறம் ஒழுக்குப்பழை எப்படி வரும்? இங்கே ஆரம்பமே சட்டியில் இருந்தால் தான் காப்பையில் வரும். இங்கே வந்து டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எலிஜிபிள் இல்லாதவங்க டீச்சர் ஆக்கினாங்களா அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது இல்லை? ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, நல்ல ஆசிரியர்கள்லாம் பயந்து ஒதுங்கி போகிறாங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னா அவங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்களான்றது செக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் சார். நீங்கள் எப்போவுமே வந்து சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் எங்கள் கருத்தை நீங்கள் கேட்கக்கூடாது. எங்கள் கருத்தை கேட்கும் போது நீங்கள் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட அர்த்தம் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், மடைமாற்றம்ன்றது நீங்கள் டேபிள் உட்காந்து பேசுகிறீங்க, நான் களத்தில் நிற்கக்கூடிய ஆள். நான் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கேன். எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் வாங்க, இன்றைக்கி ஸ்கூல் பசங்களுக்கு நீங்கள் டெஸ்ட் வைங்க, டிக்டேஷன் டெஸ்ட் வைங்க. ஒருத்தர் 100க்கு 100 எடுத்தால் ஒருத்தர் 2 பேர் தான் எடுப்பாங்க. மிச்சம் எல்லாம் எவ்வளோ பேர்? அதுவும் மெயினாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பாருங்கள். ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். இப்போ ஆரம்பமே அதுவே டிசிப்ளின் இல்லை. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, மாரல் சயின்ஸ் எங்களுக்கு இருந்தது. இன்றைக்கி மாரல் சயின்ஸ் இருக்கா? மாரல் சயின்ஸ் இல்லை. அதே மாதிரி பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி சார் மாதிரி வந்து உணர்வுகளை கொட்டக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை கொஞ்சம் உள்ளே வந்து கொண்டு போகிறது, அவங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஜால் அடிக்கலாம் அவங்களும் 2-3 பேரை போட்டுக்கிறது, நேர்மையானவர்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க வேணான்றது போஸ்டிங் போடாமல் இருக்குது. இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கூல் எப்படி வந்து செயல்படும்? வந்து ஒரு சுதந்திரத்தை கொடி ஏற்றிட்டு போகிறதோட முடிஞ்சு போச்சா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கவுன்சிலர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்கன்ற ஃபேக்டர்லாம் வந்து ரொம்ப அநியாயங்கள் போகுது. இவங்க சொல்கிறது தான் இந்த கூட்டுக்கிற இடத்துல இவங்க தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம். அதை தாண்டி இப்போ இவரெல்லாம் 10 வருஷம் 14 வருஷம் இருக்காருன்னா இவங்களுக்கு அது தெரியும், அதோட வழி என்ன, உள்ள யார் வருவாங்க போகிறாரோ. நான் வெளியிருந்து பார்க்கும்போது தெரியுதுன்னா நான் எல்லா துறையிலையும் டச் பண்ணிட்டு இருக்கேன், இவங்க எதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நான் பார்த்த வரையும் இப்போது இன்றைக்கி இப்போ கூட அந்த கிருஷ்ணகிரி பார்த்தீங்கன்னா பள்ளி நடுநிலைப்பள்ளி அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், தனியார் பள்ளியாக இருந்தாலும் சுட்டி காட்டணும், அரசு பள்ளியாக சுட்டி காட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 பள்ளி இருக்குன்னா அந்த ஒரு 10 பள்ளியில் பாலியல் தொலைனா
அதில் 6 பள்ளி அரசு பள்ளியாகவும் 4 பள்ளி தனியார் பள்ளியாகிறது காரணம் என்னென்னா இதில் வந்து ஆல்மோஸ்ட் நான் எடுக்கிறேன் நெட்டில் வந்து இப்போ சொன்ன மாதிரி காசு கொடுத்து சரி பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்லி அதுவும் தவறு. இங்கே யார் வரணும்னா 1098 இருக்கணும். இந்த மீட்டிங் வந்து இப்போ விழிப்புணர்வு ஏற்படுத்தாங்க. எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்துது. ஏன் வந்து அந்த பெட்ரோலை கூப்பிட்டு வச்சு அந்த இடத்துல ஸ்கூல் பசங்க, உங்கள் ரிக்ஷா மேன், டாக்ஸி மேன், வேன் டிரைவர்ஸ் எல்லோரும் அங்கே வாங்க, அது நல்லவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அது நல்லவங்களும் அலர்ட் பண்ணணும். இந்த தண்டனைனா என்ன, தண்டனையால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுது. இப்போ இன்னொரு விஷயம் சொன்னேன் சார், ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது. இப்போ நான் சொல்கிறேன், கிருஷ்ணகிரி என்ன போச்சம்பள்ளி, காங்கேயம், நல்லிமடம், பேர் எந்த ஸ்கூல் பேர் சொல்ல முடியல நான், தருமபுரி, பாலக்கோடு, அப்புறம் வந்து தனியார் பள்ளியிலே ஒரு 2-3 பள்ளி, வேலூர் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், இப்படி ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஊராட்சி தொடக்கப்பள்ளி, ஊராட்சி நடுநிலைப்பள்ளி எல்லாமே அரசு சார்ந்தது இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பார்வையற்ற தலைமை ஆசிரியர் இருக்காரு. 2 பேர் வந்து தப்பு பண்ணிட்டாங்க பொண்ணுகிட்ட. அவங்க 2 பேரும் இவர் கண்ணு தெரியாதனால குடிச்சிட்டு வராங்க. இதில் நிறைய பேர் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த குடியை நிறுத்துங்க, எல்லா இடத்துலையும் சீரழின்றது இன்றைக்கி வந்து அரசு துறையிலேருந்து, அதுவும் குறிப்பாக வந்து இன்றைக்கி பள்ளிக்கல்வித்துறை வரையும் வந்து டீச்சருங்க வந்து சில பேர் வராங்கன்னா அது எல்லா டீச்சரையும் அவங்களுக்கு கஷ்டப்படுத்த முடியல. ஏன்னா நான் டீச்சர்லாம் இன்றைக்கி வந்து உண்மையிலே வந்து ஆசிரியர் அப்படின்றது குருவை அப்படின்றது குருவோட அர்த்தமே சொல்கிறேன். கூனா இருட்டு, ரூனா வெளிச்சம். கூனா இருட்டு, ரூனா வெளிச்சம். ஆனால் அந்த விஷயங்களை பண்ணாமல் எந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் போக்சோ சட்டங்கள் என்றைக்கு வந்தது? 2012 வந்து போக்சோ சட்டம். இன்றைக்கி வரையும் அந்த பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து அந்த பாடத்திட்டத்தை வேல்யூ, அதாவது எப்படி சொல்லணும்னா தவறு சொல்லாமல் அது என்னென்ன எப்படிலாம் நம்ம எச்சரிக்கையாக்குறது ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வர முடியல. இப்போ ரீசெண்டாக ஒரு பையன் மகாவிஷ்ணு ஒரு பையன் வந்து ஏதோ ஒரு கிளாஸ் எடுத்தாப்புல, கர்மா அப்படின்ற கிளாஸ் எடுத்தாப்புல, அது வந்து பிரச்சனை வரும்னு சொன்னாப்புல. மேபி அவன் வாதம் பண்ண விதம் தப்பு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த இதுக்கே வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா, ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் who faced political heat said police action would be taken against மகாவிஷ்ணு ஃபார் இன்சல்ட்டிங் த பர்சன் கொஸ்டின் இது கரெக்ட். அதுக்கே இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கும்போது இன்றைக்கி வந்து ஏன் இன்னும் பெரிய லெவல் இப்போ சொல்லிட்டாங்க எடுப்பன்ட்டு, ஏன் எல்லாமே வந்த பின் பார்ப்போம், ஏன் வருமுன் காப்போம்னு ஒன்று இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட். ரெண்டாவதுலேயும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வுக்கு போராடுறாங்க. சம்பள உயர்வு வேணும்னு இங்கே ஆசிரியர் சங்கம் மட்டும் இல்லை, யாரையும் கோச்சிக்கல இல்லை, ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். ஆசிரியர் சங்கம் மட்டும் இல்லை, சம்பள உயர்வுக்கு போராடக்கூடிய அனைத்து துறைகளும் எங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி இல்லை, எங்களுக்கு இந்த இடத்துல கஷ்டம், இந்த பிள்ளைங்களுக்கு இது கஷ்டம், எத்தனை ஸ்கூலுக்கு வேணா நான் கூப்பிட்டு போகிறேன், பாத்ரூம் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அந்த பேரண்ட்ஸ் எதை நம்பி உங்களை அனுப்புகிறாங்க. இது அவர் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் நீங்கள் அதில் மேல் கோட்டி காட்டுறது என்னன்னா, யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வர நீங்கள் வேலைக்கு வரீங்க, கவர்மெண்ட் வேலை வரணும்னா உங்கள் பிள்ளை அங்கே மட்டும் தான் படிக்கணும், கலெக்டராக இருக்கட்டும் யாராவது அங்கே தான் படிக்கணுன்ற ஆர்டர் ஏன் போடலை இன்றைக்கி வரை எஜுகேஷன் மினிஸ்டர்? அதை முதல்ல போட்டுட்டோம், அதை போட்டாலே தரங்கள் சரியாகும். ரெண்டாவது பாயிண்ட் வந்து எங்களை மாதிரி நேர்மையாக இருக்கணும், நீங்கள் விசாரிங்க, ஐஏஎஸ் இருக்கீங்க, ஐபி இருக்கீங்க, யார் இருக்காங்களோ அவங்கள போடுங்க அந்த குழுவில், கண்காணிப்பு குழுவில். அப்போ யார் தப்பு பண்ணாலும் எவ்வளோ பேர் தப்பு பண்ணாலும் விட்டுருமா, நாங்கள் விட மாட்டோம். அதாவது அரசியல் சாசம், ஜாதி, மதம், இனம் இல்லாமல், பணம் இல்லாமல் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு பெற்றோர்கள் அச்சம் இல்லாமல் அந்த பிள்ளைங்க நடக்க முடியும். இல்லைன்னா பயந்து நீங்கள் ஏன் போகலாமா வேணாமான்னு படிப்பை வந்து நம்ம திருப்பி நிறுத்தக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றத நான் பதிவு தொடர்ந்து பேசலாம் சார். திரு சிவகுமார் சார், இந்த விஷயத்தில் உங்களுடைய முதல் சுற்று கருத்து பதிவு பண்ணுங்க சார். சார், தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் சார்பாக எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிரியர்கள் பள்ளியில் வந்து இப்போ தவறுகள் நடக்குது. இப்போ வீட்டில் பெற்றோர்கள் வந்து 1 மணி நேரம் டெய்லி குழந்தைங்களை அம்மாவோ அப்பாவோ அவங்க வந்து என்ன நடந்தது, அந்த ஸ்கூலில் என்ன நடந்தது, இன்னைக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வராங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, இந்த நிறைய விஷயங்கள் ஃபேக்டர்ஸ் இருக்குங்க சார். இன்னைக்கு வந்து டெய்லி 1 மணி நேரம் வந்து பேரண்ட்ஸ் குழந்தைகிட்ட பேசணும் சார். வந்தோடனே அவங்க ஃபோன் எடுத்துப்பாங்க, குழந்தைங்க இது பண்றாங்க, பாக்குறது எல்லாமே நிறைய நடக்குது. அந்த சார், இந்த விஷயத்துல கூட 1 மந்த் கழிச்சு தான் இதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அந்த தலைமை ஆசிரியர் ஏன் பள்ளிக்கு வரலன்னு கேட்க போய் தான் அது வெளியில் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அப்போ அந்த அவங்க பெற்றோர் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு தயங்கினாங்களா, என்ன பிரச்சனை நடந்தது சார்? 1 மந்த் இப்போ இதை நான் பாராட்டுறேன் சார். இப்பதான் வந்து பெற்றோர்கள் வந்து தைரியமா வெளியே வந்து சொல்றாங்க சார். முன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம குழந்தைய சொன்னா ஏதாவது பாதிக்குமோ, எதிர்காலம் பாதிக்குமோ, சொல்ல மாட்டாங்க. இப்ப எல்லாம் தைரியமா வெளியே வந்து சொல்றாங்க. இப்படி தைரியமா சொல்லனால பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும். ஏன்னா பயம் இல்லை சார், இன்னைக்கு யாருக்குமே பயம் இல்லை. சட்டங்கள்லாம் நிறைய இருக்கு. இன்னைக்கு போஸ்கோ சார் சொன்னாங்க, இது வந்து இருக்கு, சட்டம் இருக்கு. 2012 ஏற்றிருக்காங்க, தனி ஸ்பெஷல் கோர்ட் ட்ரையல் இருக்கு, இன்னைக்கு எல்லாமே இருக்குங்க. ஆனா என்ன எண்ட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா பயம் இல்லை, எது வேணாலும் பண்ணிட்டு போலாம்னு இன்னைக்கு நினைக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இந்த ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி பிரச்சனை சின்ன சின்ன குழந்தைகள் பாத்தீங்கன்னா, நாட் ஒன்லி ஸ்கூலுங்க, இன்னைக்கு வெளியில அடுக்குமாடி கட்டடம் எடுங்க, அயனாவரம் ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்க நீங்க, இந்த மாதிரி நிறைய அங்க எங்க நடந்துட்டு தான் இருக்குங்க. சோ இது வந்து என்னன்னா, அந்த பாதுகாப்பு சட்டம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும், ஸ்கூல்ல இருந்து பாதுகாப்பு அதிகம் பண்ணணும், சிசிடிவி நிறைய வந்து ஸ்கூல்ல ப்ரொவைட் பண்ணணும். நாங்களே சொல்லிட்டு இருக்கோம், சிசிடிவி நிறைய இடத்துல போடுங்க டெய்லி. இப்போ ஒரு கமிட்டி, கவுன்சிலிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குங்க சார். இல்லை, இப்போ அதான் சார் ஜாகிர் ஹுசேன் சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து அவங்க தான் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் வந்தால் கூட ஹெச்எம் தான் அதை பார்க்கணும். அவங்க ஸ்கூலுக்கு பேர் கெட்டு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு
அல்லது அவருக்கு ஏதாவது தொடர்பு இருந்தால் அந்த பிரச்சனையை அதோடு அவரே வந்து மூடி மறைச்சிடுறாரு. இது எப்படி வெளியில் கொண்டு வர முடியுன்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஆமா, இல்லைங்க சார். இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து அந்த டைம்ல ஏதோ நடக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு பயம் இருக்கும். எல்லாருமே வந்து எப்படி இதை வெளியே சொல்றதுன்ற பயங்கள் கண்டிப்பா இருக்குங்க. அது மனுஷனோட இயல்பு தான் அது. ஆனா அதை மீறி வந்து சொல்லி அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணி நடக்காம இருக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணணும் சார். அது சரிங்களா? இப்போ சிசிடிவி நான் என்ன சொல்றேன், சிசிடிவி இருக்குன்னா டெய்லி வந்து ஃபுட்டேஜ் எடுக்கலாம், சேவ் பண்ணலாம் ஹார்ட் டிஸ்க்ல, டெய்லி டிஸ்கஸ் பண்ணலாம், கவுன்சிலிங் கமிட்டின்னு ஒன்று வைக்கலாம், ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு கேட்கலாம், ஏதாவது தவறு நடந்திருக்கா அன்னைக்குன்னு கேட்கலாம், ஸ்டூடெண்ட் தைரியமா வந்து சொல்லலாம், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம், டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாம், கரஸ்பாண்டன்ட் சொல்லாங்க. இதெல்லாம் சொன்னாங்கன்னா அது உடனே அது சரி பண்ணலாம். ஏதோ சின்ன சின்ன குட் டச் பேட் டச்னு சொல்லி கொடுக்குறோம், நம்ம வீட்டுல சொல்லி கொடுக்குறோம், ஸ்கூல்ல சொல்லி தரோம். நம்ம அதை மீறி தவறு நடந்ததுன்னா குழந்தைங்க சொல்றது இல்ல, பேரண்ட்ஸ் கேட்கறது இல்ல. இந்த மாதிரி நிறைய கேப் இருக்குங்க சார். கம்யூனிகேஷன் கேப்ல நிறைய தவறுகள் நடக்குதுங்க. அது ஓகே, சரி சார், தொடர்ந்து பேசலாம். திரு சிங்கத்தமிழச்சி மேம், அதாவது சார் பொதுவாக இதை பற்றி சொல்லக்கூடிய கருத்தில் நம்ம பார்க்கும் பொழுது மாணவர்கள்ட்ட வந்து பெற்றோர்கள் பெரிய அளவில் பேசுறது இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ விளிம்பு நிலை மக்களாக இருக்கும்போது அவங்க வேலைக்கு போகிறது அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் உயர்மட்டம் போனால் தனியார் பள்ளிகள் இருக்கவங்களும் அவங்களும் பணிக்கு போகிற பெற்றோர்கள் தான் இருக்காங்க. ஸோ மாணவர்கள்ட்ட பேசுறதுக்கான அந்த நேரம் இல்லை, அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் இதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குமா? சார் 100% வந்து நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு குழந்தைங்க கிட்ட முதல்ல ஃபேமிலியிலே யாரும் பேசிக்கிறதே எனக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாமே இங்கேருந்து இந்த ரூம்லேருந்து அந்த ரூம்னா வேற யாரையும் இங்கேருந்து மொபைலில் நம்ம டைப் பண்ணி நான் ஐ எம் கம்மிங் வெயிட் அப்படின்னு இப்படி ஒரு கான்வர்சேஷன். ஒரே வீட்டுக்குள்ளேயே 4 அறை இருந்தால் இதில் இப்படி தான் இன்றைக்கி வந்து சமுதாயம் போயிட்டுருக்கு. குழந்தைகள் கிட்ட பேரண்ட்ஸ் உட்காந்து பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு கம்பல்சரி நம்ம வந்து டியூஷன் கண்பறதுனாலையோ இல்லை நம்ம பிள்ளைய வந்து ஷெட்யூல் அப்படியே டைட்டாக வந்த உடனே ஸ்கூல் முகம் கழுவிட்டு இந்த கிளாஸு டான்ஸு கிளாஸு எல்லா கிளாஸுக்கும் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகிட்ட உட்காந்து பேச பேரண்ட்ஸ் வந்து தவறிடுறாங்கன்றது என்னுடைய கருத்தும் கூடங்க. கண்டிப்பாக இந்த பாலியல் ரீதியான தொல்லைகள் இப்போ நடக்கலைங்க, காலமாக நடந்துட்டு வருது, இப்போன்னு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, இது வந்து நான் ஹேண்டில் பண்ண கேஸு. படப்பையில் இருக்கக்கூடிய, நான் பள்ளி பேரை சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் தயக்கம்லாம் கிடையாது. அரசு பள்ளியில் ஒரு சின்ன மாணவி என்ன பண்ணியிருக்கா, வயிறு வலின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் தாய்கிட்ட சொல்கிறாங்க. போய் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை கன்சீவாக இருக்கா. அதே பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் வந்து மாற்றுத்திறனாளி, அவர் தான் அப்படின்னு அந்த பிள்ளை வந்து கையை காமிக்கிறார். எக்ஸ்ட்ரீமாக என்ன நடந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க சார்? என்ன நடந்திருக்கோம்? ஒன்றுமே நடக்கலை. அப்போ இதை நான் வந்து துறை ரீதியாக இதை அணுகும்பொழுது அந்த மாஸ்டர் கரெக்டாக சேலஞ்ச் பண்ணுறார். இதே ஸ்கூலுக்கு நான் மறுபடியும் 3 மாதம் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. சட்டங்கள் எதற்கு? சட்டங்கள் போடுறீங்க, சட்டங்களை வரவேற்கிறோம், சட்டத்தை நான் குறை சொல்லலை, சட்டத்தை மதிக்கிறோம். ஆனால் இந்த பெயிலின்னு ஒரு விஷயம் ஒன்று வைக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் தண்டனைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லைனா ஒரு குற்றவாளியை காப்பாற்றுறதுக்கு 1000 வழிகள் இருக்குது, ஒரு நிரபராதியை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ரொம்ப ஏழ்மையாக இருப்பாங்க, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களா இருப்பாங்க. இதை போல் கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்னும் இருக்குது. இந்த மாதிரி அக்கிரம அநியாயம்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்குது, இன்னும் பாலியல் ரீதியான தொல்லைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ சேலஞ்ச் பண்ணி அந்த பர்சன் மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சு அந்த வேலை போய் கேட்குற அவரை மறுபடியும் அதே பள்ளிக்கு வந்துட்டார். பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு நான் முன்னுரையில் படிக்கும் பொழுது போலீஸ் பூத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஒரு திருவிழாக்கு போன ஒரு பொண்ணு இயற்கை உபாதைக்கு கழிக்க போகும்போது அந்த இடத்துல வந்து தவறாக நடந்திருக்காரு ஒரு போலீஸ்காரர். அதே மாதிரி இப்போ பள்ளிக்கு நம்ம ஆசிரியர்களை நம்பி தான் அனுப்புகிறோம், அவங்களும் இந்த மாதிரி இருக்காங்கன்னா அப்போ எப்படி தான் என்ன நம்பிக்கையில் வந்து இருக்கிறதுன்ற ஒரு கேள்விக்குறியாகுது இல்லை, பாதுகாப்பே ஒரு கேள்விக்குறியாகுது. ஒரு பெற்றோருக்கு ஈக்குவலாக நம்ம ஆசிரியர்களை சொல்கிறோம், அவங்களுக்கு தானே அறிவு இருக்கணும். நாம் கற்ற கல்வியை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்றதை விட அந்த குழந்தைகிட்ட ஒழுக்கத்தை நம்ம முதல்ல வந்து ஒரு ஆசிரியர் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. மேக்சிமம் நம்ம கூட இருக்கிறத விட ஆசிரியர் கூட இருக்கிறது தான் குழந்தைகள் அதிகம். அதனால் அந்த ஒழுக்கம் தவறுகிற ஆசிரியர்களுக்கு பேசிக்ல இருந்தே கட் பண்ணிடணுன்ற, அவருடைய படிப்பை கட் பண்ணுங்க, அவருடைய ரிட்டையர்மெண்ட் எதுக்கு அதெல்லாம் பணம்லாம் சுத்தமாக டோட்டலாக கட் பண்ணுங்க, தண்டனையை முழுமையாக கொடுத்தா தொடர்ந்து இந்த தண்டனைகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டாதான் இந்த மாதிரி ஒரு ஜென்மங்களுக்கு உரைக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சட்டங்களே இந்த 10வது இந்த போக்சோ போன்ற சட்டங்கள் சார் இருக்கிற சட்டத்தில் ஒழுங்கா சட்டத்தை நிறைவேற்றுங்கிற. எனக்கு இன்னொரு புது சட்டம் வேண்டாம். இந்த போக்சோ என்ற சட்டத்தில் கூட நிறைய பணங்கள் விளையாடுதுங்க. ஒரு குற்றவாளி வெளியே வரான், கேட்டால் குற்றவாளி இல்லை. அப்போ என்னன்னா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய நிலைமை என்னன்னா வறுமை கோட்டு. சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது சார் சொன்ன மாதிரி ஒரு 1 மாதம் 2 மாதம்
அதை பற்றின ஒரு பேச்சுக்கள் இருக்குது. அதற்கு பிறகு வந்து அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு பள்ளியில் கூட வேலைக்கு கூட போயிருந்திருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம். உண்மைங்க, அது தானா அவங்களுக்கா இருக்கணுங்க. அந்த கல்வின்றது வந்து நம்ம தெய்வத்துக்கு சமமாக நம்ம கருதுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர்கள் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்றப்போ ரொம்ப வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சூழல் இருக்க. நானும் ஆசிரியராக பல வருடம் வந்து நான் பணியாற்றியிருக்கிறேன். இது வரைக்கும் 18 நல்லாசிரியர் விருதுகள் பெற்றிருக்கிறோம். இருந்தாலும் ஆசிரியர்கள் இப்படி பண்ணுறாங்கன்றப்போ கூனி குறுகிறோம். ஏன்னா இப்போ அடிப்படையே இந்த கல்விங்கிறது நம்ம ஸ்கூலுக்கு தான் அனுப்புகிறோம். அங்கேயே குழந்தைங்களை அனுப்புறதுக்கு பயமாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இது தேவையாங்கிற ஒரு கொஸ்டின் வந்து படித்தவர்களுக்கே இருக்குதுங்கிறப்ப பாமரர்களுக்கு ஏன் இருக்காது? கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். ஜாகிர் ஹுசைன் சார், இப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் முதல் சுற்றில் சொல்லும்போது சொன்னீங்க, ஒரு தலைமை ஆசிரியரே பார்த்துட்டார் அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை எடுப்பதில்லை அப்படின்னா, இதுக்கு ஒரு தீர்வாக நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க? பெற்றோர்கள் சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இல்லை, அது வந்து சட்டம் கடுமையாக்கணும். ஒன்று, பகிரங்கமாக தண்டனை கொடுங்க. அவங்க சொன்ன மாதிரி, அந்த மேடம் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த இல்லை குறைந்தபட்சம் அந்த குற்றம் செய்தவர்களுக்கு என்ன நீங்கள் பண்ணிருக்கீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அப்புறம் வேறு இடத்துக்கு இந்த பழைய காலத்தில் சொல்லும் போது காட்டு முன்னாடி காலம் சொல்லுவாங்க, ஒருத்தன் தவறு செய்தால் கரும்புலி செம்புலி கொடுத்துற மாதிரி அந்த ஆசிரியர் சர்டிஃபிகேட்டை பறிமுதல் பண்ணிட்டு அது போக அவர் வேறு இடத்துக்கு போனால் இவர் இந்த மாதிரி செய்தவர் நீங்கள் அடையாளம் காட்டுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஆளை கொண்டு சென்னையில் கொண்டு போய் சேர்ப்பீங்க, இல்லை கோயம்புத்தூரில் விடுவீங்க. அங்கே யாரும் தெரியாது. இப்போ கிராமங்களோட கண்டுபிடிச்சிடுறாங்க சில ஊரில். நடவடிக்கை இல்லை சார். இப்போ வந்து அந்த மாணவிகளே வந்து ஒரு குற்றம் அவங்க மேலே வந்து சாட்டணும் அப்படின்னா பெற்றோர்கள் காது கொடுத்து கேட்காத பட்சத்தில் அவங்க அடுத்தது யார்கிட்ட சொல்ல முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஏதாவது பெற்றோர்கள் வந்து எல்லாரும் காது கொடுத்து கேட்காம இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி விளிம்பு நிலையில் இருக்க அவங்க காலையில் சம்பாதிக்க போனால் அன்றாடம் காட்சியாக இருக்கிறவங்க போய் பிள்ளைகிட்ட எங்கே பேச முடியுது? அது ஒன்று. ஆசிரியர்னு யார்? இவ்வளோ சம்பளம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு அறிவு வேணாம்? அப்போ அவங்க நம்பி தானே அனுப்புகிறோம். பிள்ளைகளை முதல்ல பேச விட மாட்டாங்க ஸ்கூலில். பேசாதேன்னு சொல்கிறதுக்கா பள்ளி? அது ஊமையாக்கிறதுக்கா பள்ளி? ஒரு வீட்டில் பாருங்கள், ஒரு 4 வயசு வரைக்கும் பிள்ளை அழகாக பேசிகிட்டு இருக்கோம். பள்ளிக்கு போயிட்டு வந்து ஒரு வாரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அது பேசாமே ஆகிடும். ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிள்ளைகளை பேச விடாதனால என்ன ஆகணும், பிள்ளைங்க பேசி விளையாடட்டுமே. அப்போ தான் ஒரு பிள்ளை சொல்லும், அந்த வாத்தியார் என்னை கூப்பிட்டாரு, சாக்லேட் கொடுத்தாரு, கிள்னாரு ஏதாவது சொல்லுவான். இங்கே பிள்ளைகளை வந்து டெரராக வச்சு ஜெயில் மாதிரி வச்சுக்கிட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய சில்மிஷத்தை ஆரம்பிக்கிறது. அதனால் வந்து நான் அதான் சொல்கிறேன், சிஇஓ டிஓ எதுக்கு இருக்காங்க? நீங்கள் வந்து ஆசிரியர் என்ன செய்கிறாங்க, அட்டெண்டன்ஸ் பார்க்க வேண்டிய வேலை உங்கள் வேலை கிடையாது. நீங்கள் பிள்ளைகளோட பேசணும். அதுபோக வந்து அரசு பதவியில் இருக்கிறவங்க அதிகாரிகள்லாம் வந்து தன் பிள்ளையை அந்த மாதிரி அரசு பிள்ளைகளை சேருங்களேன். அந்த தாரியம் இல்லை உங்களுக்கு. நீங்கள் கொண்டு தனியார் பிள்ளை சேர்ப்பீங்க, அதில் பாதுகாப்பாக எந்த பள்ளி இருக்குது, எல்லாம் கேமரா போட்டிருக்காங்களா, எல்லாம் சர்வேவில் கேமரா போட்டிருக்காங்களா பார்த்து சேர்க்குறீங்களா? தனியார் பள்ளிகளையும் நடந்திருக்கு. இல்லை இருக்குது, எல்லா பள்ளியிலும் தவறு நடக்குது. ஒரு சில பள்ளி ஏதோ அங்கொன்று இங்கொன்று நடக்கிறது வெளிப்படுது. அதுக்குள்ளே சில இடத்த வந்து அமைக்கிடுவாங்கன்னு வச்சுங்களேன். நான் இப்போ என் பிள்ளையை கொண்டு போய் பாதுகாப்பான இதில் சேர்க்க நினைக்கிறேன். அந்த தாளாளர் கைது என்னுடைய பிள்ளைகள் வந்து நான் கேட்க முன்னாள் மாணவிகளே நிறைய பேர் குற்றச்சாட்டு. அதை தான் சொல்கிறேன். நான் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய பேரன் பேத்திகளை கொண்டு போய் நான் சேஃப்டியாக தனியார் பள்ளியில் சேர்க்க. ஆனா நான் அரசு பதவியில் இருக்கிறேன். அப்ப எனக்கு அரசு பள்ளியில வாங்குற சம்பளத்தை வச்சு எனக்கு என்ன அக்கறை இருக்கும்? என் பிள்ளை பாதிக்காத நினைப்பதானே இருக்கிறோம். இது அப்படியே விட்டோம்னா எல்லா இடமும் பரவும். இது ஒரு கிருமி மாதிரி தான். அதுக்கு வந்து சட்டம் வந்து இப்ப அரசு வந்து எல்லாமே இதுக்கு வந்து கலந்து பேசணும். இன்னொன்று என்னன்னா, ஒரு 15 வருஷமா போக்சோ வந்ததுக்கு அப்புறம் எத்தனை வழக்குகள் பதிவான, என்ன அது அந்த என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, எத்தனை இதுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தான்னு ஒரு சர்வே எடுக்க சொல்லுங்களேன். அரசுகிட்ட முடியாதா? எல்லாமே மூடி மறைச்சு தன்னுடைய பிள்ளைகளை மட்டும் நல்லா சேஃப்டியாக வச்சுக்கிறணும். அது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அந்த ஒரு சுயநலத்தில் தானே இருக்கிறாங்க. ஏன்னா நம்மள்கிட்ட வந்து நம்ம நாடு பறந்து விரிந்த நாடு. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம உடனே ஸ்கூலில் என்ன பாரதியாரை பற்றி பேசணும், அதுக்கு ஒரு ஸ்பீக்கர் வருவார், பாரதியாரோட பெருமையை பேசுவார். அவர் என்னென்ன கிழிச்சிருக்காரு, 100 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டார். பாரதத்தை வந்து என்ன காட்டுறோம், பாரத மாதா மாதிரி காட்டிடுறோம். அந்த காலத்தில் வறுமை இருந்திருக்கு. அவர் வந்து 1923 இறந்து போயிட்டார். அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னார், பாரத மாதா வச்சிருக்கோம்ல, இப்போ வந்தே மாதரம்னு சொல்கிறேன் இல்லையா, அன்னைக்கு சொன்ன தாயை கொள்ளும் பஞ்சத்தை தடுக்க முயற்சிக்கிறார், வாயை திறந்து சும்மா கிளியே வந்தே மாதரம் என்பார் அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. நம்ம பாரதியார் அரசியல்வாதி தூக்கி பிடிக்கிறாங்க. அவர் என்ன சொன்னார், அவர் சொன்னதை நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்ல வேணாமா? நீங்கள் அவர் சொல்லியிருக்காரு எல்லாமே ரவுத்திரம் பழகு, கோவப்பட பழகுன்னு இருக்காரு. இங்கே பிள்ளைகளை முதல்ல வந்து டம்மி ஆக்கணும். அதாவது நம்ம வந்து அந்த தலைவர்களாக போற்றப்ப தர அவர்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து செல்வதில்லைன்னு தான். முன்னெடுத்து சொல்ல ஏன்னா சும்மா இறந்த நாள் பிறந்த நாளுக்கு போய் மாலை போடுறதும் பிள்ளைகளை கும்பிட சொல்லுவோம். இது எதுக்கு வேஷம்? பிள்ளைகள் வந்து என்னைக்குமே புத்திசாலியாக தான் பிறக்கிறார்கள், நல்ல பிள்ளை தான் இருக்கிறாங்க. நீங்கள் பள்ளிக்கு அனுப்புனாவே அந்த பிள்ளை டம்மி ஆகிடும். பள்ளிங்கிறது என்ன, நல்லா பெரும்பாலான பள்ளி அப்படி தான் இருக்குது. ஒரு சில பள்ளிகள் வேணால் ஆசிரியர் வந்து தன்னுடைய பிள்ளையாக நினச்சி அக்கறைப்பட்டு பாடம் நடத்துறது வந்து
அந்த பிள்ளை பள்ளிக்கு போகணும்னா சந்தோஷமாக போகும். சரி, இன்னைக்கு பள்ளிக்கு போகிறதா பிள்ளை ஏன் போக மாட்டேங்குது, எப்படா மழை வருதா அது வருதா இது ஏன் தப்பிக்குதுன்னா அங்கே கொடுமை நடக்குது. நம்ம வந்து இப்போ வந்து அரசு பள்ளியில் யார் சேர்க்குறா, விளிம்புநிலை மக்கள் இருக்குமோ அவங்களுக்கு என்னன்னா கற்றலின் இனிமை பள்ளின்னு தான் சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடம் வந்து படிக்கிறத விட முக்கியமான ஒரு இடம்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கே அவங்களுக்கு பெரிய அளவில் விருப்பம் இல்லை. பேசுறதா தெரியும். டிஓஜி வந்து அவங்க கேட்கலாம்ல, பிள்ளைகள் என்னென்ன இருக்குன்னு கேட்கணும், ஃப்ரெண்ட்லியாக பேசணும். கண்டிப்பாக. திரு சிவகுமார் சார், இப்போ வந்து சார் வந்து இப்போ நம்ம அழகர் செந்தில் சார் சொல்லும்போது சொன்னார், சம்பளம் கேட்டு மட்டும் போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்பொழுது மற்ற ஆசிரியர் சங்கங்களும் இது உங்கள் போன்ற சங்கங்களும் என்ன மாதிரியான ஒரு குரல் கொடுக்க இப்போ முனைஞ்சிருக்காங்க? இல்லை புரியல சார், என்ன சார் சொல்கிறாரு? சம்பளம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லி போராட்டம் நடத்துகிறாங்க ஆசிரியர். அது கரெக்டாக சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் சார், அது கரெக்டாக என்னோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக சொல்லணும். அதாவது எல்லா அரசு துறையிலையுமே அந்தந்த துறையில் வந்து சம்பளத்தை ஏற்ற சொல்லி போராடுறாங்க. தனியார் பள்ளிகளில் ஆசிரியர் சம்பளம் கம்மி ஆனாலும் அங்கே வந்து கொஞ்சம் நாலேஜை ஜாஸ்தி பண்ணி இங்கே கேரை பார்க்குறாங்க. ஆனால் அரசு துறையில் எந்த அரசு துறையாக இருந்தாலும் அது மெடிக்கலாக இருக்கட்டும் இதாகட்டும், எங்கள் சம்பள உயர்வுன்னு வந்து ரோட்டுக்கு இறங்கி போராடும் போது அரசு எதிர்த்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபெசிலிட்டியோ இந்த ப்ரொடெக்ஷனோ இந்த கேரோ இருக்கணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு சங்கமும் வந்து போராடலை. அந்த மெயின் அந்த ஆசிரியர் சங்கம் இன்றைக்கி வந்து 2 நாள் மணி போராடினாங்க. ஏன் போராடலன்னு என்னோட கேள்வி வச்சேன். அது தனியார் பக்கம் அவர் திருப்பி விட்டார். ஓகே, தனியார் இல்லை, அரசும் சேர்த்து தான் கேட்டேன். இல்ல சார், இப்போ இந்த நடந்த நிகழ்ச்சிக்கும் சம்பளத்துக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? இல்ல சார், அதற்கான போராட்டம் நடத்துறாங்க. ஆனா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தெளிவா சொல்றேன். மாதிரியான ஆசிரியர் சக ஆசிரியர் பண்றாங்க. அதை வந்து ஒரு செக் பண்ணி போராட்டம் ஏன் பண்ணல, ஒரு கவனிப்பு பாரப்பட பண்ணலன்னு கேக்குறேன். ஒரே ஒரு நிமிஷம் சார். இல்ல என்னோட கேள்வி வந்து இப்போ சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் இந்த 3 ஆசிரியர்கள் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து இவ்வளவு நாள் தொடர்ந்து இப்போ ஒரு விஷயம் வெளியே வருதுன்னா இமீடியட்டாக வரப்போகிறது இல்லை. இவ்வளவு நாள் நடக்கும்போது சக ஆசிரியர்களுக்கு தெரியாமல் இருந்ததா அல்லது அதை பற்றி நான் வந்து குரல் வந்து அவங்க வெளியே கொடுக்காம இருந்தாங்களான்றது தான் கேள்வி சார். இப்போ சார் ஆடியோ கேட்கல சார், ஆடியோ எனக்கு கிளியரா கேட்கல சார். இப்போ பேசுறது கேட்குதா? இப்போ கேட்குதுங்க. அதான் சார், அதாவது இல்லை இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ், 3 ஆசிரியர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஓகேங்களா? கேட்கலைங்களா? சரி, நான் வரேன் சார். விட்டு விட்டு கேட்குதுங்களா? இல்லை அதான் இவ்வளவு வந்து மற்ற ஆசிரியர்களுக்கு தெரியாமவோ நடந்திருக்கும் இவ்வளவு நாட்களாக அப்படின்றதான் இருக்குது. இவங்க வந்து வெளியில் கொண்டு வரலையா அப்படின்றத அப்புறம் கேள்வியாக இருக்கு. சரி, ஓகே, நான் வரேன். நான் மறுபடியும் வரேன் சார். சார் தொடர்ந்து பேசணும். ஒரு சமூக சேவகராக மட்டும் இல்லாமல் ஒரு வழக்கறிஞராகவும் நான் ஒரு விஷயத்தை பாராட்டுறேன். என்னென்னா, கிருஷ்ணகிரி வழக்கறிஞர் சங்கம் வந்து நாங்கள் இந்த விஷயத்தில் நாங்கள் வாதாட மாட்டோம்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. உண்மையாக இந்த கிருஷ்ணகிரி சங்கம் வழக்கறிஞர் சங்கத்துக்கு பாராட்டு. கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞராக பெருமைப்படுறேன். இந்த மாதிரி இந்த விஷயம் மட்டும் இல்லை, எந்த விஷயத்தில் அக்யூஸ்டுகள் வந்து தெரிஞ்சே பண்ணுறானாலும் அது பெரிய அரசியல் இருந்தாலும் தயவுசெய்து வராமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த சமயத்தில் கையை கட்டி நிற்கும் போது அது ரொம்ப அந்த சட்டத்தை வந்து அவங்க முன்னாடி அடகு வைக்கிற மாதிரி ஒரு வழக்கறிஞர் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி கூட நான் எல்லாம் விக்டிமுக்கு மட்டும் தான் போகிறேன். காசுக்காக நான் யாருக்கும் மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. இதுக்கு நான் வந்து கிருஷ்ணகிரி வழக்கறிஞர் சங்கத்துக்கு கண்டிப்பாக மனதார பாராட்டுகிறேன். 1. 2வது, இவ்வளோ பேசும்போது ஃபேக் போக்ஸோவும் நம்ம பேசியாகணும். ஃபேக் போக்ஸோவும் நடக்குது. உண்மையிலே நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்க மேலேயும் அந்த போக்ஸோ போடும்போது எவ்வளோ துடிப்பாங்க. ஏன்னா போக்ஸோ பொறுத்த வரையும் போடுறதோட முடிஞ்சு போச்சு ஒருத்தங்க பிரச்சனை. அதை வந்து நிரூபிக்கிறது அவருடைய கஷ்டம். அது நிரூபிக்க முடியாது. அது அவ்வளோ கஷ்டமான விஷயங்களை உதாரணத்துக்கு சொல்கிறேன். எங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் வெள்ளிச்சந்தை இடத்துல ஒரு அரசு பள்ளி, நான் பேர் சொல்ல விரும்பல, அது பக்கத்தில் எந்த ஊர் ரொம்ப குக்கிராமம் பணம் தெரிஞ்சு போயிடும். அங்கே ஒரு ஆண் ஆசிரியர், அவர் அரசு ஆண் ஆசிரியர், அவர் மீது ஒரு தவறான பாலியல் புகாரை தலைமை பெண் ஆசிரியர் கொடுக்க சொல்கிறாங்க. இல்லைனா உன் மார்க்கை கட் பண்ணிடுவேன்றாங்க. இதுக்கு சாட்சி இருக்குது. நான் எழுதி எடுத்து யூடியூப்பை எடுத்து வச்சுருக்கேன். அப்போ இது எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தலைமை ஆசிரியர் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க? இது வந்து எல்லா சட்டத்துக்குமே பொருந்தும். இது ஒண்ணு. இன்னொரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கூட பிரச்சனை இருந்தது. இப்போ இன்னொரு 4-5 வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். அதான் இந்த ஆட்சி, நான் இந்த இதுல ஆட்சிக்கு நான் எந்த கட்சியும் சாராதவன். அந்த 5 வருஷம் முன்னாடி நான் படித்த பள்ளி, அது இன்னொரு கிளை இருக்கு, தனியார் பள்ளி. அந்த பள்ளியில் ஒரு காவலர் அவர் குழந்தைய வந்து சேர்க்கிறாரு. சரி, அந்த குழந்தைய வந்து அங்கே டிசி கேட்குறாங்க. அந்த டிசியை தரமாட்டேன்னு மறுக்கிறாங்க பள்ளி நிர்வாகம். உடனே என்ன பண்ணுறா, அந்த குழந்தைக்கு சொல்லி விடுறாரு. யாரு? இந்த காவலர். அந்த அப்பா, உன்னை தவறான இடத்தில் கை வைத்தார்கள் என்று சொல்லு, பிரச்சனையை பெருசு பண்ணலாம், அப்போ நஷ்டீடோட நம்ம இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்றாரு. இது என்ன மாதிரி ஒரு தந்தை வந்து பேசும்போது இந்த மகாவிஷ்ணுவை பற்றி நீங்கள் ஒரு பேசுனீங்க. அப்போ அவர் மாதிரியான அவர்கள் வந்து ப்ரமோட் பண்ணணுன்றது உங்களுடைய, அதாவது அவரை மாதிரி ஆளுங்கள் என்னன்னா, அவர் சொல்ல வேண்டிய விதம், நான் தான் சொல்கிறேன் 100% இஸ் ரைட்டு. நான் சொல்லலை. ஒரு பார்வையற்ற ஒரு கேள்வி கேட்குறாரு, நான் வாதம் பண்ணி அந்த இடத்துல வந்து விதண்டாவாதம் பண்ணாமல்
ஐயா நான் இந்த மாதிரி இருக்குது. அதாவது குழந்தைங்கிட்ட போய் நீங்கள் தவறு பண்ணால் கை உறுப்பு போகும், கால் உறுப்பு போகணும் அங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தைங்கிட்ட அதை சொல்லாமல் ஒரு பாலிஷ்டாக இந்த மாதிரிலாம் தவறுகள் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத எடுத்து காட்டிக்கலாமே தவிர, நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஒரு பிஜேபியோ நான் ஆர்எஸ்எஸோ அதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பற்றி விசாரிச்சிக்கலாம் வெளியில். நான் பொதுவான ஒரு மக்கள் இதாக சொல்கிறேன். ஆனால் அந்த மாரல் வந்து சொல்லணும், மாரல் சயின்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி மகாவிஷ்ணு மாதிரி இல்லாமல் பொதுவாக ஓரளவு ரொம்ப அதாவது அந்த குழந்தைகளை வந்து ஒரு பிஞ்சு, அதாவது என்னன்னா ஒரு குழந்தை 7 வயசு வரையும் வளர்த்தா போதும் அப்படின்றது என்ன கான்செப்ட்னா, நியூரான்ஸ் இருக்குது, ஃப்ரண்டல் லோப்ஸ், பெரிட்டல் லோப்ஸ்னு இருக்குது. நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நல்லா படிக்கிற தலையில் ஒரு கொட்டுவாங்க, முன்னாடி கொட்டுவாங்க, பின்னாடி தட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ்லாம் இங்கே ஃபார்ம் ஆகுமா, இது ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்கும். அப்போ தலையில் கொட்ட 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 பாசிட்டிவான எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும். அதனால் கொட்டி படிக்க வைப்பாங்க. ஆனால் இப்போ வாத்தியார் சூழ்நிலை நல்லதையும் சொல்கிறேன். அப்போ இந்த ஆண் வாத்தியார் எவ்வளோ மனசில் கஷ்டப்பட்டிருப்பாரு. ஆனால் அங்கே அந்த பெற்றோர்லாம் போராட்டம் பண்ண பிறந்தா அந்த ஆண் வாத்தியார் காப்பாற்றப்பட்டார். ஒருவேளை பெற்றோர்கள் வரலன்னா அந்த ஆண் வாத்தியார் நிலைமை என்ன நடந்தது பார்த்துக்கங்க. இது ஒரு 5 வருஷமாக நடந்தது. ஒன்று. ரெண்டாவது, வாத்திகள் அந்த காலத்தில் இருக்கும்போது அருமையான வாத்திகளை பார்த்தா கையெடுத்துக்க முடியும், எந்திரிச்சு போவோம். இன்றைக்கி இதுக்கு ஒரு 10 வருஷம் முன்னாடி போங்க, வாத்திகள் பயப்பட ஆரம்பிச்சாங்க பிள்ளைங்களை பார்த்து. வாத்தியாரை மிரட்டுறது, வாத்தியாரை அடிக்கிறது, வாத்தியார் உரிமையில் பேசுறது, உடனே அடைச்சா பெற்றோர்கள் போய் நிற்கிறது. யாருக்கிட்ட, நானே என் பிள்ளையை அடிக்கல, நீ யார் அடிக்கிறது அப்படின்னு நிற்கிறது. அது அந்த காலம் போயிடுச்சு. இன்றைக்கி பெற்றோர்கள் வேணாம், இவனே அடிக்கிறான். ஒரு வாத்தியார் கெமிஸ்ட்ரி வாத்தியார் அடிக்கிறான், அவர் அழுகிறாரு, மனசு கஷ்டமாகுது. அப்போ பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து போய் தொடக்கூடாது, பிள்ளைங்களை மிரட்டக்கூடாது, பிள்ளைங்களை பேசக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு பெற்றவங்களையும் சொல்லிட்டோம், டீச்சரையும் சொல்லிட்டோம், பொதுவில் இருக்கக்கூடிய யாரும் அவங்களை கண்டிக்கக்கூடாது. அப்போ இன்னும் அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்னன்றது ஒரு பெரிய டேஞ்சர். இது அன்ஸு, இது மது போதை. இதுலேயே இன்னொரு பையன் போவோம் அன்ஸு. சில பொம்பளை பசங்கள்லாம் வந்து தண்ணி அடிச்சதையும் பார்த்தோம். அப்போ இதெல்லாம் யார் கண்காணிக்கிறது? கண்காணிச்சு என்னோட விஷயம், நான் இப்போ ஒருத்தர் போகிறோம் 15 வயசுக்கு 18 வயசு கீழே நாங்களே பார்க்குறோம், இதை கண்டிக்கக்கூடாதுன்னா அப்போ அதை யார் கண்டிப்பார்கள்? போலீஸும் பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா போலீஸ் போய் பயந்து யாரோ ஒரு போலீஸோ கவனிக்க வேண்டிய ஆசிரியர்களே இந்த மாதிரியான போலீஸோ ஆசிரியரோ இல்லை இந்த பாயிண்ட் கேளுங்க, போலீஸோ ஆசிரியரோ அவங்கள போய் கேட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம், இவங்க மாதிரி ஒரு கழகம், வெளியிலேருந்து ஒரு கழகம், எங்களை மாதிரி சமூக ஆர்வலர், இன்னும் நியாயமான ஆளுங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள, இப்படிப்பட்ட ஆளுங்க தான் அந்த 1098 அவங்க எல்லாரையும் அந்த குழந்தைகள் இது காப்பகம் இதில் எல்லாரும் ஒருத்தர் அதில் போட்டு அந்த குழு இருந்தால் மட்டும்தான் இந்த அன்ஸு போய் செக் பண்ணலாம். நாளைக்கு அவன் என்ன பண்ணுறான், அன்ஸ் எடுத்துட்டாரா, நான் அவமானத்தில் தூக்க மாட்டேங்கிறேன்னு அந்த சகிப்புத்தன்மை பசங்கிட்ட இல்லை. அப்போ இதுக்கு வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க? when you catch a bat slightly it will fly, when you catch a bat tightly it will die, if you have to catch a bat rightly, but what is it rightly? அதுக்கு கொஸ்டின் மார்க் அரசு கிட்ட மட்டும் தான் இருக்குது, எங்கிட்ட இல்லை. சரி, ஓகே சார். அதனால இது வந்து இப்போ நான் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன். குட் டச் பேட் டச்னு சொன்னார் சார், கற்றுக் கொடுக்குறானு. நோ டச்சுன்ற அளவுக்கு வந்துட்டோம் நம்ம. ஏன் குட் டச் பேட் டச்சு? நீ யாருன்னு தெரியாது, நோ டச்சுன்னு. ஏன்னா எனக்கு வருத்தமாகுது, குழந்தைய உண்மையாக நல்ல பாஸ்டர் கொஞ்சணுன்ற நாங்கள் கூட போயிடுச்சு. நீ தாத்தா பாட்டி கூட பயந்து பயந்து கொஞ்சம் வேண்டிய சூழ்நிலையில் நிற்கிறோம். அப்போ குட் டச் பேட் டச் வேணாம்னா நோ டச் பண்ணு. நோ டச், என்கிட்ட டச்சே பண்ணாத, பேசு பிள்ளைங்கிட்ட அப்படின்ற அளவுக்கு வந்துச்சு. இன்னொன்று சொல்கிறேன், சைல்டு அண்ட் கேர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒன்று 2015 வந்துச்சு. அந்த ஆக்ட் ஏன் தூங்க வச்சுருக்கீங்க? இன்றைக்கி ஏகப்பட்ட இடத்துல ஸ்கூல் பசங்க, அம்பத்தூரில் சொல்லிட்டேன், ஆவடியில் சொல்லிட்டேன், ஸ்கூல் பசங்க யூனிஃபார்ம் போட்டு தம்படிக்கான். அந்த கடைக்காரனை வந்து உதைக்க வேணாமா? போலீஸ் உதைக்க வேணாமா? எல்லா இடத்துலையும் தலையீடு. இப்போ இந்த மேடம் சொன்னாங்க 3 மாதத்தில் வந்து காட்டுவாங்க, ஒரு சேலஞ்ச் பண்ணுறான். அதுக்கு பின்னாடி என்ன? அரசியல் பின்புலம், வேறு ஒன்றும் கிடையாது. பணம்லாம் ரெண்டாவது, அரசியல் பின்புலம். அப்போ இது எந்த வகையில் நியாயம்? நான் திருப்பி சொல்கிறேன், அரசியல்வாதிகளாக மட்டும் இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். அரசியல் வியாதிகளாகவும், அதிகாரிகள் சதிகாரிகளாகவும், காவல்துறை வந்து சில சமயத்தில் நல்ல துறையாகவும் சில சமயம் ஏவல் துறையாகவும், ஊடகங்கள் நாடகங்களாகவும் இருந்தால் மக்களாகத்தான் கருதப்படுவார். சிங்கத்தமிழ்ச்சி மேம், அதாவது இப்போ ஆசிரியர்கள் பணி நியமனத்திலேயே இது போன்ற சில முறைகேடுகள் அது மாதிரி ஈடுபட்டு வரக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றது தான் அவருடைய ஒரு வாதமாக இருக்குது. நமக்கே தெரியும், ஒரு யூனிவர்சிட்டியில் கூட நிறைய ஃபேக்காக சேர்ந்தவங்களெல்லாம் இப்போ வேலையை விட்டு தூக்கிட்டு இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி நியமனங்கள் கூட ஒரு சரியான ஆசிரியர்கள் அந்த பள்ளிகளுக்கு வராததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா சார்? சரியான ஆசிரியர்களோ அல்லது முறை தவறி வந்த ஆசிரியர்களோ, அந்த கண்ணியம் என்பது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முத காரியம். ஸோ அது உண்மையும் கூட. இந்த சரிபார்ப்பதில் வந்து அரசு வந்து கவனக்குறைவு கண்டிப்பாக, ஏன்னா அவங்களே அதில் மிங்கிள் ஆயிருப்பாங்க 90% இதில் அரசு துறையில் இருக்கிறவங்களே மிங்கிள் ஆயிருக்கிறாங்க. இது சரி பார்க்காம ஏதோ குருட்டாந்தனமாக எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் பார்க்குற மாதிரி போலீஸ் சான்றிதழ் கொடுத்து உள்ளே வந்துட்டோம்னா அதோடைய அடிப்படையே தெரியாமல் நீங்கள் சான்றிதழோட ஒரு வேலை செய்கிறீங்கன்றப்ப உங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ சார் சொன்னதில் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு கருத்தையும் நான் வந்து முன்வைக்கிறேன். என்னென்னா, இப்போ ஹாஸ்டலில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆர்ஃபன் கிட்ஸ் இருக்காங்க பாருங்கள். பெற்றோர் இருக்கிறவங்க தான் பெற்றோர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இவங்க நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்புகள் கிடையாது. அதிகப்படியாக இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தப்படுபவர்கள் ஹாஸ்டலில் இருக்க குழந்தைகள் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே ஆவடியில் குழந்தை வெல்லுன்ற ஒரு பர்சன் 13 குழந்தைகளை
வந்து ஒரு நாளைக்கு 2 முட்டை எந்த குழந்தைக்கோ அந்த குழந்தையை அன்றைக்கு அவர் அனுபவிப்பார். அந்த குழந்தை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அந்த குழந்தை வந்து சேனல் வரைக்குமே வந்திருந்துச்சு. அதிகப்படியாக என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 30 நாளில் அவர் வெளியே வந்துட்டார். ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாருமே கேட்க ஆள் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அரசு முழு கவனம் இந்த மாதிரி ஆர்ஃபனேஜில் முழு கவனம் செலுத்தணும். இந்த எங்களை மாதிரி வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறவங்க இல்லை அவங்களே தனி ஒரு குழுவை அமைச்சு உங்களுக்கு ஏதாவது பள்ளியிலோ அல்லது உங்களுடைய ஹாஸ்டல்லையோ எதுவும் பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்கணும். கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 90% பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அங்கே இருப்பாங்க. சரி, நம்ம இணையத்தில் நான் பேசிட்டு வரேன். சிவகுமார் சார். சார் பேச கேட்குதுங்களா? கேட்குதுங்க சார். சரில சார், அப்போ என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இப்போ இந்த 3 ஆசிரியர்கள் வந்து இப்போ தொடர்ந்து அவங்க ஈடுபட்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக மற்ற ஆசிரியர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்காது. இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் வந்து அதை வந்து கேள்வி எழுப்பாமல் இருந்தாங்களா அப்படின்ட்டு தான் நான் வந்து கேள்வி கேட்டேன். அது எதுக்காக சம்பளத்தோடு கொண்டு வந்தேன்னா, ஒரு சம்பள பிரச்சனைங்கும் போது எல்லா ஆசிரியர்களும் இணைந்து போராடுறாங்க. இதே வந்து சக ஆசிரியரை அவங்க காப்பாற்ற முயற்சி பண்ணாங்களா அப்படின்னு தான் கேள்வியாக இருக்குது சார். இல்ல சார், ஆக்சுவலா வந்து காப்பாத்துறதுன்றது தவறுங்க சார். ஆக்சுவலா பண்ணக்கூடாது. சோ அவங்க ஒன்னா ஒரே எம்ப்ளாயி ஒரு ஸ்கூல்ல இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா எதுக்கு சொல்லலாம்ன்றதுக்காக கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு இது டெசிஷன் எடுத்துடலாம். பட் ஆனா உண்மை வெளியே வந்துட போகுது. குழந்தை போயிருக்காங்க, அந்த வந்து ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸ் வீட்டுக்கு போய், ஆனா அந்த உண்மை வெளியே வரதுக்கு முன்னாடி நிறைய மாணவர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க இல்லையா? அதுதானே பிரச்சனையா இருக்கு சார். இப்போ அதுதான் இப்போ நிறைய விஷயங்கள் சுத்தி நம்ம பேசுறோம் சார். இது என்னன்னா இப்போ வந்து சார் சொன்னார்ல, சர்டிபிகேட் வந்து பறிமுதல் பண்ணலாம், பயத்தை கொண்டாடணும் சார். இப்போ அது டீச்சர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, அரசோ தனியார் பள்ளிகளோ சர்டிபிகேட்டை பறிமுதல் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல போர்ட்டல் ஒன்று இருக்குங்க சார், எஜுகேஷன் போர்ட்டல் இருக்கு. அது எல்லா ஸ்கூலுக்குமே போதுங்க. அதுல எந்த நடவடிக்கை காவல்துறையில நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அரசு வந்து அதை வந்து போர்ட்டல்ல போடலாங்க. இந்த வாத்தியார் வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்காருன்னா எந்த ஸ்கூல்லையும் எடுக்க போறது இல்லை, அவரு வேலை போயிடும் அவருக்கு. அந்த மாதிரி அதாவது கடினமா பண்ணணுங்க, அந்த விஷயத்தை வந்து ரொம்ப கடினமா கொண்டு போகணும். அதெல்லாம் பண்றது இல்லைங்க சார். இல்ல, அதான் நம்ம அவங்க வேற ஸ்கூல் போயிடுறாங்க, அதை பத்தி பேசுறோம். அதுக்கு பிறகு அதை பத்தின நடவடிக்கைகள் எதுவுமே இல்லை. இன்னொரு சம்பவம் நடக்கும்போது அதை பத்தி பேசுறோம். அதுதான் சொல்றேன் சார். அந்த போர்ட்டல்ல போடலாம் சார், எல்லா ஸ்கூலுக்கும் போர்ட்டல் இருக்குங்க சார். அதுல போட்டு விடலாம், போட்டோவோட போடலாம், அந்த வாத்தியார போடலாங்க. ஓகே, அப்போ நம்ம ஓரளவுக்கு இதை ரெசிஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பா ரெசிஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி சார் சொன்னாரு டிஓ சிஓ எல்லாம் வந்து கிளாஸ் எடுக்கணும் பண்ணணும்னு சொல்லி ஜாகிர் சார் சொன்னாங்க. 13,000 ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் அதுக்கு மேல மொத்தம் 40,000-50,000 ஸ்கூல் இருக்குங்க. எத்தனை பேர்கிட்ட வந்து அவங்க பேசுவாங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. சோ அது வந்து நம்பர் ஆஃப் இது வந்து ஸ்டூடெண்ட் போய் ரீச் ஆகணுன்றது பேரண்ட் முதல்ல வீட்டுல வந்து டெய்லி பேசணும் சார். அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து டிரான்ஸ்பரண்டா வந்து அவங்களுக்கு வந்து விஷயத்த வீட்டுல சொல்லலாம், டிரான்ஸ்பரண்டா சொல்லலாம், இந்த மாதிரி தப்பு நடக்குதுங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து ஸ்கூலும் வந்து பேரண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் சேர்த்து தான் சார் இதை வந்து நம்ம சரி பண்ண முடியாது. சட்டங்களை வந்து ரொம்ப கடுமையாக்கணும் சார், பயத்தை கொண்டாடணும் சார். பயம் இல்லைங்க சார். இப்போ எல்லாம் சொன்ன மாதிரி 1 மாசம் 2 மாசத்துல வெளியே வந்துடுறாங்க. அது அந்த மாதிரி இல்லாம இப்படி பண்ணா லைஃபே போயிடும், வேலையே நமக்கு கிடைக்காது, குடும்ப தெருக்கு வந்துடும், அந்த ஒரு ஃபீல் வரணுங்க அவங்களுக்கு. அது கடுமையா ஆகணும் சார். என்னோட தாழ்மையான கருத்து சார். கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் சார். குறுக்கிட நீங்க சிஓடிஓ விசிட் பண்றாங்க. ஆனா எதுக்கு வராங்கன்னா சும்மா நான் ரெகுலரா வரதில்லை. அவங்க சிஸ்டம் போட்டுக்கணும். 40,000 பேர் இருக்காங்கன்னா 10 நம்பர் ஆஃப் டிஓ. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்கன்னா ஒரு இடத்துல 5,000 பேர் இருக்காங்கன்னா 2 இன்ஸ்பெக்டர் போடணும், 3 இன்ஸ்பெக்டர் போடணும். அதை சுருக்கி சிஓடிஓ வந்து சும்மா வந்து போகிற ஜீப் எடுத்துகிட்டு வந்து போகிறது கிடையாது. வந்தாங்கன்னா என்ன விஷயத்துக்காக வந்தாங்கன்னா அங்கே ரெக்கார்ட் பண்ணி அந்த நோட்டீஸ் போர்ட்லையோ இல்லை இந்த விஷயத்துலையோ ஒரு ரிஜிஸ்டர்லையோ அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு வந்தேன், இன்றைக்கி வந்து விழிப்புணர்வுக்கு வந்தேன், நான் பில்டிங் நல்லா சுற்றி பார்க்க வந்தேன், இந்த பில்டிங்கில் ஓட்ட உடச்சலுக்காக பார்க்க வந்தேன்னு தான் எழுதணும். அதெல்லாம் சிஓடிஓ ஆர்ஐ இருக்காங்க. அங்கே ஆர்ஐ இருக்காங்கல்ல, அந்த ஆர்ஐ ஏன் வர்றதில்லை, இதெல்லாம் எடுத்து செக் பண்ணணும். அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்கூல் கட்டுறாங்கன்னா அதுக்கு அட்மிஷனுக்கு அப்ரூவலுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு மட்டும் போகிறாங்க. ஸ்கூலில் எத்தனை பேர் டிசி கொடுக்குறதில்ல. இன்றைக்கி தனியார் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் இன்றைக்கி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கட்டணும், நீங்கள் எதுவும் கட்டக்கூடாது, ஆன்லைனில் தான் கட்டணும் அப்படின்றாங்க. 2வது 6,000 எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. கேட்டால் இப்போ கடைசியாக வந்து சர்க்குலர்ன்றாங்க. கவர்மெண்ட் அது மாதிரி சர்க்குலர் வரல. என்னென்னு கேட்டால் சார் விட்டுருவோம் சார், இந்த மேட்டருக்கு விடாதீங்க சார்றாங்க. எவ்வளோ சீட்டிங் நடக்குது. அப்போ சிஓடிஓக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம். அப்போ இது கூட தெரியாத சிஓடிஓ தேவையா? ஒன்று நான் ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த கூட்டு சதியாக பண்ணுறீங்க, தெரியலன்னா யூஆர் அன்ஃபிட்னு அர்த்தம். இப்போ 2ல் எது நீங்கள் அப்படின்னு தெரியணும் இல்லையா? 2வது பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்த்டே சாக்லேட்ஸ் இன்னைக்கு வரை யாரோ ஒருத்தர் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்களா? நாங்களாம் நீங்கள் நம்மளாம் படிக்கும்போது நியூட்ரின் பேரின் இந்த மாதிரி சாக்லேட் தாங்க. இன்றைக்கி அன்பிராண்டட் சாக்லேட் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி சாக்லேட்டில் வந்து போதை பொருள். பர்த்டேக்கு ஏதாவது சாக்லேட் கொடுக்காதீங்க மக்களே, நான் நேராக சொல்கிறேன். கிஃப்ட் வாங்கி கொடுங்க. இல்லை உங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சால் உங்கள் வீட்டிலேருந்து கொடுக்கலாமே தவிர சாக்லேட்டை கொடுத்தா அந்த சாக்லேட் அடிமையாச்சுன்னா யார் பண்ணுறது? இந்த பிள்ளைங்க அதை கேட்கணும்ல. 100 மீட்டர் தள்ளி ஒரு ஆசிரியர் அதை செய்யணும். என்ன செய்யணும்? 100 மீட்டருக்குள்ளே அந்த 200 மீட்டருக்குள்ளே ஸ்கூல் பக்கத்தில் அனுப்பிச்சி வைக்கக்கூடாது. இன்றைக்கி எல்லா பெட்டிகளையும் அனுப்பிச்சி வைக்குது. இன்னும் சரியாகல.
நான் போராடிட்டு இருக்கேன், 2 வரையும் அடிச்சு போட்டிருக்காங்க, என் மேலே கொலை முயற்சி, அதையும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். காரணம் என்ன? என் பிள்ளைங்களுக்கா? யாரோ பிள்ளைங்களுக்கு என்ன வந்து அட்டாக் பண்ணுறாங்க? ஏன்? நாங்கள் என் வருமானம் போதுன்றான். உன் பிள்ளைங்களோட மானம் போதுன்னு நான் வரேன், நீ என் வருமானம் போதுன்னு நினைக்கிறேன். 3வது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிடுறேன். இது வந்து செக்ஷுவல் அசால்ட்டு இல்லை போதைகளுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் போலீஸ்காரங்களும். இந்த ஹிப்னாட்டிசம்ன்ற பேர்னு சொல்கிறாங்க. ஹிப்னாட்டிசம் கிடையாது, ஒரு கெமிக்கல் தடவை தான். ஒரு டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. கிட்ட வந்தாலே நம்ம வந்து என்னன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த கெமிக்கலில் வந்து அவங்க அஃபெக்ட் ஆகிடுறோம். அவள் என்ன சொல்கிறத செஞ்சுட்டு வந்துடும். வந்தோன்னா அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது. இது பிள்ளைங்களை நிறைய அஃபெக்ட் பண்ணும். இதை தயவுசெய்து வந்து என்ன பண்ணணும், அதை பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி கேட்குறாங்கல்ல, எஸ், ஒரு மணி நேரம் வேணாம், 10 நிமிஷம் 20 நிமிஷம் செல்ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டினாரா, டிரைவர் கரெக்டாக எப்படி உன்னை ஹேண்டில் பண்ணார், இதெல்லாம் ஏன் அந்த பிள்ளை பெட்ரோல் கேட்க மாட்டேன்றா? பெட்ரோல் மாதிரி நான் குறை சொல்கிறேன். நீ பிஸின்னு ஓடி போய் சம்பாதிக்கணும்னு நினச்சின்னா அப்படி கிழிக்கவே வேணாம். யாருக்கு சம்பாதிக்கிறேன்? உன் பிள்ளைங்க சம்பாதிக்கிறேன். உன் பிள்ளைங்களோட நலன் தெரியலனா நீ அப்படி சம்பாதிச்சு என்ன கேட்க போகிறேன்? இயர்லி என் சம்பளம் 8 lakhs 10 lakhs, என் பிள்ளைக்கு நான் ஆயா வச்சிருக்கேன், ஆயா வீட்டில் அடி அடிக்குது, கேமராவில் பார்க்குறாங்க, அப்புறம் போய் நீ ஆயா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அப்போ அந்த ஆயா என்ன பண்ணின்றது உனக்கு தெரியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, புள்ளி வரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 out of every 4 girls is sexually abused. 4 பெண் குழந்தையில் ஒரு பெண் குழந்தை வந்து செக்ஷுவல் அசால்ட்டாக நடக்குது. 1 out of every 6 boys, 6 பசங்க மட்டும் விதி விலக்குல்ல. நான் பேரை சொல்லணும்ல, ஒரு தபால்காரர் ஒரு இடத்துல பையன் போயிருக்கான், அந்த வீட்டில் பையன் இருக்கான், அந்த பையனை அபியூஸ் பண்ணிக்காரு. நாங்கள்லாம் போன அப்புறம் வந்து காலில் விடாத குறையாக இருக்கான். 85% ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆர் நாட் ரிப்போர்ட்டட். 15% சொன்னது கரெக்டு. 85% ஆஃப் சைல்டு விக்டிம்ஸ் ஆர் நெவர் ரிப்போர்ட். அப்போ எவ்வளோ பேர் பயந்துட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், குழந்தைங்களை உங்களை அந்த மாதிரி ஒருத்தங்க சொன்னாங்கன்னா, உங்கள் அப்பா அம்மாட்ட சொன்னால் பயமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், டீச்சர்ஸை சொல்லுங்கள், இல்லை எங்களை மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா எங்கள்கிட்ட தைரியமாக சொல்லுங்கள். பஸ் ஸ்டாண்டில் இருக்கும்போது ஒரு பொண்ணுங்களை சீனாங்க, அவங்க அப்பா கேட்க முடியல, ஒருத்தர் குடிச்சிட்டு சீன்றான், எங்களுக்கு போலீஸ் வந்து போரூரில் உடனே அவங்க 2 பேரும் அடிச்சு அமிச்சாங்க. ஏன் போதையில் வந்து பொண்ணுங்களை கை வைக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண மட்டும். அதாவது வந்து இப்போ பெற்றோர்கள் வந்து நிறைய சார் சொன்ன மாதிரியான பல விதிமீறல்கள் ஈடுபடுறாங்க. இப்போ பைக்கில் போகும்போது அவங்க ஹெல்மெட் இல்லாமல் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போகிறதா இருக்கட்டும், இல்லை சிக்னலில் வந்து நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி போகிறது, இது அடுத்த தலைமுறையை வந்து ஒரு கெடுக்கக்கூடிய ஒரு விதம் தானே. பெற்றோர்களுக்கும் நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுது இல்லையா? அதே மாதிரி மாணவர்கள் யாராவது வாத்தியார்கள் கண்டிச்சாங்கன்னா இமீடியட்டாக இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக போய் அவங்க ஆசிரியர்களை திட்டுற மாதிரியான விஷயங்களை நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ பெற்றோர்கள் தரப்புலையும் ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது இல்லையா? இல்லை, பெற்றோர் தரப்புன்னு 19 சொல்ல முடியாது. ஏன்னா பெற்றோர்கள் வந்து அவங்க வீட்டில் வந்து பொருளாதார வசதி உள்ளவங்க அதெல்லாம் செய்கிறாங்க. ஆசிரியர் வந்து அந்த பணிக்கு போகிறவங்க அந்த தகுதியோடு நடக்கணும்னு சொல்ல வர்றோம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, முதல்ல அவர்கிட்ட கேட்டீங்க இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு ஒரு 3 ஆசிரியர் தவறான ஆசிரியர்னா மற்றவங்க தெரியாதான்ட்டு. ஆசிரியர் இருக்கிற ஒரு பள்ளிகளையே அவங்களே பல சங்கங்களாக இருக்காங்க. அது ஒன்று. இப்போ இதை தீர்வு நோக்கி நம்ம போகணுன்னா நடுநிலை பள்ளிகள் வரைக்கும் பெண் ஆசிரியர்கள் அதிகமாக்குங்க. ஏன் உங்களுக்கு பாலினிசன்ற அந்த 8வது படிக்கிற புள்ள வரைக்கும் அந்த கொஞ்சம் தைரியம் இருக்காது, ஒன்றும் தெரியாது. அதனால அதிகமான பெண் ஆசிரியர்கள் நியமிங்க சார். பெண் ஆசிரியர் ஒரு பையனை கூட்டிட்டு போனாங்கன்ற ஒரு கவலை. அது பையனை கூட்டி, அதாவது எங்கேயோ ஒரு தப்பு நடக்கணும், ஒன்று இப்படி பார்த்தோன்னா அப்படி போகும். எது வந்து அதிகபட்சமாக நடக்குதுன்றதை பார்க்கணும். அங்கொன்று இங்கொன்று நடக்கும், அது எடுத்துக்க முடியாது. அதனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான அதிகமான பெண் ஆசிரியர்கள் அட்லீஸ்ட் ஒரு 5ஆம் கிளாஸ் வரைக்கும்னாவது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் வரைக்கும்னா இப்படி பண்ணுங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு தான் ஒன்றும் தெரியாது இல்லையா? விவரம் தெரிஞ்ச பிள்ளை தான் வீட்டில் சொல்லிடுமே, சின்ன பிள்ளைகள்லாம் என்ன தெரியும்? அப்போ அட்லீஸ்ட் முதல்ல அப்படி படிப்படியாக பெண் ஆசிரியர்கள் அதிகமாக்குங்க. அப்படின்னும் இந்த பாலியல் சீண்டல் பிரச்சனை ஓஞ்சிரும். அப்புறம் வந்து சில மாவட்டங்களில் ஜாதிய பிரச்சனையே இருக்குது, அது வெளியே தெரியாது. அரசு மூடி மாதிரிக்கு எல்லாரும் ஒன்றா ஒருத்தர் தவறு செய்கிறான்னு பார்த்தா அதுக்கு ஜாதி சங்கங்கள் வந்துடுது. ஜாதிகள் இல்லடி பார்ப்பான்னு பாரதி சொன்னார். ஆக மொத்தம் மனசாட்சி இப்படி எல்லாம் நடக்கணுங்க. மனசாட்சி இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல், நமக்கு வந்து சொல்லி கொடுக்குற வாத்தியார் ஆசிரியர் எப்படி இருக்கணும், அவரமா நம்ம வந்து பெரும்பாலும் எப்படி நினைக்கிறோம், வீட்டில் பெற்றோர்ன்றது ஒரு சில நேரம் தான், காலையில் எழுப்பி கொண்டு ஸ்கூலில் விட்டுறாங்க. பகலெல்லாம் பிள்ளைங்க ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இல்லையா, சுறுசுறுப்பாக இருக்கிற நேரம் ஆசிரியர் தான் இருக்குது. ஆசிரியர் வந்து கரெக்டாக இருக்கணும். அவன் வாங்குகிற சம்பளத்துக்கு மனசாட்சிப்படி பண்ணணும். நீங்கள் வந்து எல்லாமே வந்து அது அந்த மாதிரி மனசாட்சிப்படி பண்ணாமல் பெற்றோர்களுடைய இதை சொல்லவும் மற்றதை நம்ம வந்து டைவெர்ட் பண்ணிட்டு போனோம்னா இதுக்கு ஒரு தீர்வு இருக்காது. சார் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு பங்களிப்போடு தான் நம்ம சரி பண்ண முடியும். ஒரு தரப்பு மேலே மட்டும் நம்ம வந்து பழி சுமத்த முடியாது. ஒரு சினிமா பாட்டே இருக்குங்க, பழைய பாட்டு தான், ஃபேமஸான பாட்டு தான். கதை கட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு, காப்பாற்ற சில பேர் இருப்பதனால் கல்வர்கள் வாழ்விலும் நியாயம் உண்டு. இதான் முடிஞ்சு போச்சு. எங்கேயுமே தவறுக்கு காப்பாற்றுறது ஆள் இருக்காங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி வக்கீல்களை ஏன் வந்து வாதாடுறீங்க, தவறும் தெரியுதுல, அந்த மாதிரி கொஞ்சம் இந்த விழிப்புணர்வு வரணும். இது வந்து பத்திரிகைகள், இந்த மாதிரி உங்கள் மாதிரி ஊடகங்கள் தைரியமாக இதை வெளியே கொண்டு வரணும். மக்களும் வந்து தைரியமாக வந்து சொல்லணும். மக்கள் வந்து பல தொடர்புல இருக்கணும். இந்த மாதிரி எங்கெங்கே பிரச்சனை நடந்தால் என்ன செய்யணும், ஒரு வீட்டிலே கூட ஒரு பிரச்சனை நடந்தால் என்ன செய்யணும், ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணணும்,
அந்த மாதிரியான ஒரு ஒரு தகவல் தொடர்பு வைக்கிற மாதிரி நாம் சொல்ல வர்றது பள்ளிகளில் முதல்ல டிசிப்ளினரே வைங்க. சரி, பள்ளியில் போகிறதும் இந்த மாதிரி பாலிசின்றது எங்கே புகார் கொடுக்கலாம் என்ன பாருங்கள். அந்த செல்ஃபோனை வச்சிங்கனாவே செல்ஃபோன் நம்பரை பிள்ளைகள் நோட் பண்ணிட்டு போய் வீட்டில் கொடுக்கும். எல்லா பெற்றோரும் விளிம்பு நிலை பெற்றோர் தான் நிறைய ஒரு மெசேஜ் மட்டும் பிஹெச்டி இப்போ எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறீங்க எங்களை பற்றி சொல்லுங்கன்றாங்க. பிஹெச்டி பண்ணுறாங்கல்ல, கைட் பண்ணுறாங்கல்ல, நிறைய பேர் இன்றைக்கி வந்து அந்த மாணவர்களை மென்டல் டார்ச்சர் கொடுத்தா ஹோமோசெக்சுவல் அவங்க ஹெட்ரோசெக்சுவலாக மாற்றிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் குறை கொடுங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்கள் பிஹெச்டி பண்ண முடியாமல் போயிடுது. எங்களுக்குலாம் இந்த சடன் இன்ஸ்பெக்ஷனு எங்ககிட்ட வந்து சில புகார்கள் கேட்டாங்கன்னா பல பேர் மாட்டுவாங்க. எங்களுக்கு தயவுசெய்து குரல் கொடுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ். கண்டிப்பாக சார், உங்களோட நிறைவு கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்க சார் இந்த தலைப்பு தொடர்பாக. இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டத்தை கடுமையாக்கணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். பள்ளிகள் அங்கங்கே வந்து அங்கங்கே அந்த எங்கெங்கே தொடர்புகள் நம்பர்களை இது பண்ணணும். சரி, அரசு அதிகாரிகள் அந்த துறையில் யார் கண்ட்ரோலில் இருக்கோ அவங்க விசிட் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி பற்றாக்குறை, அதெல்லாம் சும்மா சொல்கிற பற்றாக்குறை அப்போனா சொன்ன மாதிரி அந்த துறையே இருக்கக்கூடாது. இப்போது இன்னைக்கு ஒரு நேரத்தில் பஸ்ஸுக்கு வந்து கண்டக்டர் டிரைவர் இருந்துச்சா இல்லையா, இன்னைக்கு வந்து கண்டக்டருக்கே வேலை இல்லை, டிரைவரை பார்த்துட்டு போயிடலாம், அந்த லேட்டஸ்ட்டாக வந்துருச்சு. அதனால் வந்து ஆள் வந்து சரியில்லைன்னா இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு அதிகமாக்குங்க. அவங்களுக்கு தைரியமாக அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருங்க. ஒரு ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர் சில இடத்துல மிரட்டப்படுறாங்க. கண்டிப்பாக தலைமை ஆசிரியர் சரியாக இருந்தால் கூட இருக்கிற சங்க ஆசிரியர் எங்கள் சங்கம் ஆளுங்கட்சி சங்கம் என்ன செய்வோம் தெரியுமான்றாங்க. இதெல்லாம் அசிங்கமாக இல்லை. கண்டிப்பாக சார், அது பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி இருந்தால் என்ன ஆகுறது. நன்றி நன்றி. இப்போ சார் சொல்கிற மாதிரி வந்து பெண் ஆசிரியர்கள் போடுறதா அதுக்கான தீர்வாக இருக்குமா? குறைந்தபட்சம் எலிமெண்ட்ரி லெவல்லையாவது அப்படின்றாங்க. உங்களோட பார்வையில் வேற என்ன தீர்வு இருக்கு? உங்கள் நிறைவு கருத்தை. தீர்வுங்கிறத விட பெண் ஆசிரியர்கள் கண்டிப்பாக போடலாம். அது என்னுடைய கருத்து, நான் அதை வரவேற்கிறேன். பொதுவாக வந்து ஆசிரியர் பணி என்பது வந்து ஒரு புனிதமான பணி. அதில் இருந்துக்கிட்டு இவ்வளோ கீழ்த்தனமாக வந்து பாலியல் தொல்லைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து அவங்களுடைய பேசிக் அந்த எல்லாமே கட் ஆஃப் பண்ணிடணும். அவங்களுடைய கிராஜுவேட்டியிலேருந்து கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முழுமையாக தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இன்னொரு ஆசிரியர் அந்த தவறை பண்ண மாட்டார். குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, ஆசிரியர்களால் ஆசிரியர்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ஒரு தகவலையும் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஜவாது மலை என்ற ஒரு இடம் இருக்குங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில். இல்லை இதை சொல்லிடுறேங்க. டீச்சர் வந்து அங்கே அப்பாயிண்ட் பண்ண டீச்சர் வர்றது கிடையாது. அவங்க வந்து மதுரையில் இருப்பாங்க. அங்கே லோக்கலில் இருக்கிற 12th படிக்கிற பசங்க அந்த ஸ்கூலில் கிளாஸில் டீச்சராக இருக்கிறாங்க. இதெல்லாம் அரசாங்கம் வந்து இதை கவனிக்கணும். அவங்க வந்து போகிறாங்களா, இந்த டீச்சர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் முன்வைக்கிறேன். அதேமாதிரி ஹான்சன் சொன்னாங்க சார், இப்போ இன்னைக்கு பிள்ளைகள் வந்து பள்ளியிலேயே மாஸ்டர்ஸை மிரட்டுறாங்க. இது இருக்கு, மாஸ்டர்ஸ் பயந்துருக்காங்க, வெளியே போனால் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மிரட்டுறாங்க. இதற்கு ஒரு தனிப்படை வைத்து பிள்ளைங்க நீங்கள் செக் பண்ணுங்க. சிஓ டிஓ இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, சார் சொன்னார் எல்லாரு கூடயுமா பேச முடியும், பேசணுங்க. அதுக்காக தானே அவங்களுக்கு இல்லை, அதுக்காகத்தானே அவங்க இருக்காங்க. எனவே குழந்தைகள் கிட்ட வரக்கூடிய அதிகாரிகள் வந்து பேசணும், என்ன பிரச்சனைங்கிறத அவங்க பேசணும். ஒவ்வொரு பள்ளியிலும் ஒரு புகார் பெட்டி வைக்கணும். உங்களுக்கு பிரச்சனை என்றால் அந்த புகார் பெட்டியில் உங்கள் புகாரை நீங்கள் தெரிவிக்கலாம். யார் எடுக்கிறது அதுதான், அது வந்து பொதுவானதாக இருக்கணும். அது வந்து இந்த ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு கமிட்மெண்ட்ல முடிஞ்சிடக்கூடாது. ஸோ எனவே குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். தண்டனைகள் உண்மையாகவே கடுமையாக்கப்பட வேண்டும். நன்றி நன்றி. திரு சிவகுமார் சார், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா. டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் சார் டெய்லி. நான் முதல்ல சொன்னதான் இப்பவும் சொல்றேங்க. அவங்க வந்து குழந்தைங்க கிட்ட என்ன நடக்குதுன்னு டெய்லி சொன்னா அது அப்பப்போ சால்வ் பண்ணலாம் சார். இது நாங்க பிராக்டிகலா நாங்க ஃபேஸ் பண்றது. இது கண்டிப்பா பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க. சைல்டு ஹெல்ப்லைன் இருக்கு. ஸ்கூல் வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க கேட்கல, அவங்க சொல்லியும் பேரண்ட்ஸ் சொல்லியும் கேட்கல, உதாசனப்படுத்துறாங்கன்னா சைல்டு ஹெல்ப்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது வந்து எல்லா இதுமே எங்க ஸ்கூல்லே நாங்க வச்சிருக்கோம். அது நாங்க ஸ்டூடெண்ட் இது பண்ணலாம், பேரண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணலாங்க. சட்டங்களை வந்து இன்னும் கடுமையாக்கணும் சார். கவர்மெண்ட் போர்ட்டல்ல வந்து அவங்களோட நேம் போட்டோ போட்டு இந்த மாதிரி இந்த டீச்சர்ஸ் அவங்க திருப்பி எங்கேயும் போக கூடாது. பயம் வந்துடுச்சு சார். பயம் இல்லைங்க சார், பயத்தை கொண்டாதான் எல்லாம் சால்வ் ஆயிடும் சார். நம்ம நாட்டுல பயம் இல்லாம எல்லாம் திரியிறாங்க சார். நன்றி நன்றி நன்றி. அழகா செந்தில் சார், நிறைவு கருத்து. இன்றைக்கி வடபழனியில் போகும்போது ஒரு அம்மா குழந்தைகிட்ட ஃபோனை இப்படி காதில் வச்சுக்கிட்டு அவரை பின்னாடி இந்த குழந்தை குட்டி குழந்தை பிடிக்க சொல்கிறாங்க, செல்ஃபோன் பேசி வண்டி ஓட்டுறாங்க. இது எந்த வகையில் நியாயம், என்ன தப்பு கற்றுக் கொடுக்குறாங்க இல்லை. இப்போ இந்த பிரச்சனை நடக்கும்போது ஹெல்ப்லைன் நம்பர் சொல்கிறாங்க. ஹெல்ப்லைன் நம்பர் பெரிய விஷயம் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. ஆனால் ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுது? ஒன்று ஃபோன் அடித்து எடுக்கிறது கிடையாது, அப்படி எடுத்தால் சரியான பதில் இல்லை. டிராஃபிக்கில் கொடுக்குற ஃபோன் எடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டிமாண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை ஆர்டிஓ சொல்லாமே, அப்போ அதுக்கு எதுக்கு நீங்கள்? 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அந்த பிரச்சனை வரும்போது இந்த 3 நாள் போச்சம்பள்ளி பிரச்சனை வரும்போது நான் ஒரு வாட்ஸ்அப் போட்டேன். அதான் என்னென்னா, வாக்கு கொடுக்குற வாத்தியார் வாக்கு கற்றுக் கொடுக்குற வாத்தியார் போக்கு கொடுக்குற போலீஸ்காரன் சொல்லியிருக்காங்க. பாடம் சொல்லிக் கொடுக்கும் வாத்தி பிராக்கெட்டில் கிருஷ்ணகிரி நடுநிலைப்பள்ளி போக்கு சொல்ல மாட்டான். ஒழுக்கத்தை போதிக்கும் ஆசிரியர்கள் தள்ள அடிச்சுக்கிற மாதிரி போஸ். காவல் காக்கும் காவலர் சென்னை மயிலாப்பூர் போக்குவரத்து காவலர் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, வழி கேட்டு வந்த 13 வயசு பொண்ணு அதை பூத்தில் வச்சு தப்பு பண்ணார். ஒழுக்கத்தை காப்பாற்றும் காவலர்கள் யாருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துது? இனி பொதுமக்களுக்கு ஏற்படுத்தாதீர்கள்.
பொதுமக்களுக்கு வேலை செய்ய வருபவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள். பொதுமக்களுக்காக வேலை செய்ய வரும் லட்சக்கணக்கில் உள்ளவர்களை கட்டுப்படுத்த முடியாத அதிகாரிகள் கோடிக்கணக்கில் உள்ள மக்களை எப்படி கட்டுப்படுத்துவீர்கள்? கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஜிங்குன்னு அடித்தான். இதுதான் நான் வாட்ஸ்அப்பில் போட்ட மெசேஜ். இன்றைக்கி நான் திருப்பி சொல்கிறேன், அதிகாரிகள் தயவுசெய்து வாங்க, அந்த ஸ்டெப் எடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு இடத்துலையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலன்னா எங்களை மாதிரி சிவில் ஆஃபீஸர் எடுங்க. பத்தலையா, நாங்கள் சம்பளம் இல்லாமல் கூட வேலை செய்துக்கிட்டே இருக்கோம். நாங்கள் போய் 8 மணி நேரம் வேலை செய்ய போகிறோம். எங்களோட நம்பர்ஸை கொடுக்கலாம். ஏதாவது பிள்ளைங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். இல்லை ஃபோனே வேணாம், பிரச்சனை வருதுண்டா மெயில் கொடுக்கலாம். மெயிலும் இல்லையா, நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் விசிட் பண்ணுறோம். கண்ணே கட்டிக்கலாம். யார் வரா யார் போகிறான்னு தெரியலாம். அவங்க புகார் மட்டும் சொல்லலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதுக்கு எதுக்குமே வழிகாட்டல. இது எங்கள் ஏரியா உள்ளே வராதுன்னு விஷ்ணு சொன்னவங்க இன்றைக்கி அந்த ஒரு இடத்துல அவனை கட்டுப்படுத்தவங்க. ஏன் இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இப்போ இவங்களாம் உங்கள் ஏரியாக்குள்ளே தானே இருக்காங்க, ஏன் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏன் கட்டுப்படுத்த தவறுகிறீர்கள்? நீங்கள் ஆர்டர் போட்டிங்க, சந்தோஷம், நான் அது மாதிரி ரத்து செய்கிறேன்னு. ஆனால் ரத்து செய்தோடு பத்தாது. எல்லா இடத்துலையுமே அரசு துறையில் நிறைய இடத்துல அதிகாரிகள் தப்பு பண்ணும்போது சஸ்பென்ஷன் தயவுசெய்து வேணாம். சரி, டிஸ்மிஸ்ஸு வித் கிரைம் ஆக்ஷன்ஸு. இது ஸ்டெப் எடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கி நடக்கும். இல்லைன்னா இன்றைக்கி தொடர்ந்துட்டு இருக்கும். அப்படின்றனால வாய்ப்பளித்த ராஜ் செய்திகளுக்கு நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.